Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 8 science chapter 3 health the ultimate treasure. Okay, health the ultimate treasure. Health அப்படின்னா என்னன்னு சொல்லும், உடல் ஆரோக்கியம். ஓகே, ஆரோக்கியம் the ultimate treasure அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு பொக்கிஷம். ஓகே, நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னா ஒரு பொக்கிஷம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி புல்லட்டின் போர்டு அப்படின்ற டாபிக்ல சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த புல்லட்டின் போர்டு அப்படின்னா என்னன்னா அறிவிப்பு பலகை. அறிவிப்பு பலகை அப்படின்னா எல்லா கிளாஸ் ரூமுக்கு வெளியிலயும் பிரின்சிபல்ஸ் ரூம் வெளியிலயும் ஓகே, அதே மாதிரி காரிடார்லயே என்ன இருக்கும், இந்த புல்லட்டின் போர்டை பார்த்திருக்கோம். சில ஸ்கூல்ஸ்ல விதவிதமா யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி கட்டிங்ஸ் பேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, சிலது ஜெண்டர் நாலேஜ் பேஸ்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பசில்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த புல்லட்டின் போர்டு. அப்ப இதுல வந்து புல்லட்டின் போர்டு அப்படின்ற டாபிக்ல என்ன கொடுத்திருக்காங்க, நம்ம ஹெல்த் சார்ந்த சில விஷயங்களை கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ரெடியூஸ் ஆயில் இன் டயட் பை 10%. நம்ம என்ன பண்ணணும், ஆயில ரெடியூஸ் பண்ணணும். எத்தனை பர்சன்ட்? 10% நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக. ஃபாஸ்ட் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காஸ் ஆஃப் டயபெட்டிஸ். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவுகள் என்ன பண்ணுது, நம்மளோட நீரிழிவு நோயை ஏற்படுத்திக்கிறது. யோகா ஃபார் த மைண்ட் பாடி அண்ட் சோல். ஓகே, அதே மாதிரி யோகாசனா ஓகே, நம்ம உடல் நலத்துக்கும் மனநலத்திற்கும் எவ்வளவு முக்கியமானது. மோர் தென் 100 million people in India are diabetic. ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்க, 100 million people என்னவா இருக்காங்க, நம்மள நீரிழிவு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 11.4% of India's population is diabetic. ஓகே, எல்லாத்துலயும் பொதுவா என்ன கொடுத்திருக்காங்க, இந்த நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹெல்த். அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் ஓகே, காற்று மாசு பற்றியும் கொடுத்திருக்காங்க. அரைவல் ஆஃப் மான்சூன் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் மலேரியா அண்ட் டெங்கு. அரைவல் ஆஃப் மான்சூன்னா என்னன்னு சொல்லுவோம், வெப்ப மாற்றம். ஓகே, பருவ மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவ மாற்றம் என்னத்தை கொண்டு வருது, மலேரியாவும் டெங்கு டிசீஸையும் கொண்டு வருது. அதே மாதிரி 28.6% people are obese. ஒபீஸ்னா என்னன்னு சொல்ல, நம்ம தொப்பை இருக்கு இல்லையா, அப்ப அவங்க என்ன இருக்கு, வெயிட் அதிகமா இருக்காங்க. 28.6% இந்தியர்கள்ல 28.6% என்னவா இருக்காங்க அவங்க, ஓகே, உடல் பருமன், அதான் என்னன்னு சொல்லுவோம் ஒபீஸ். அதே மாதிரி ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ரெடியூஸ் காஸ்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் வாட்டர் போர்ன் டிசீசஸ் அப்படின்றத பத்தி கொடுத்திருக்காங்க. நல்ல சுத்தமான குடிநீரை குடிக்கிறது. ஏர் பொல்யூஷன் இஸ் a public health emergency. ஓகே, ஏர் பொல்யூஷன் காற்று மாசடைது அப்படின்றது என்ன, ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி. இமோஷன் இன்டு சோஷியல் மீடியா இஸ் ஸ்பர்ரிங் ரைஸ் இன் லோன்லினஸ். ஓகே, அதே மாதிரி என்ன ஆகுது, நம்ம சோஷியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ண என்ன ஆயிடுது, நம்ம எப்பவுமே ஒரு தனிமையை விரும்புறோம். அந்த மாதிரி இந்த புல்லட்டின் போர்டுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதை வச்சுதான் என்ன இருக்கு இந்த லெசன். ஓகே, ஹெல்த் த அல்டிமேட் ட்ரெஷர் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். ரிலேட்டட் டு திஸ் ஓகே, இது ரிலேட்டடா தான் இந்த புல்லட்டின் போர்டுல கொடுத்திருக்காங்க சில இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப் அண்ட் பாண்டர் அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹவு டஸ் யுவர் பாடி ரெஸ்பாண்ட் டு அன் இன்ஃபெக்ஷன் சச் அஸ் காமன் கோல்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஓகே, உங்கள் உடல் ஓகே சாதாரண சளி ஓகே காமன் கோல்டு அப்படின்னா என்ன இருக்கு, சாதாரண கோல்டு பிடிக்குது, சளி பிடிக்குது இல்லையா, அது எப்படி வந்து உங்க உடல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது, சாதாரண சளி பிடிச்சா உங்க பாடி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. We rarely see cases of smallpox or polio these days, but diseases like diabetics and heart problems are more common. Why? அடுத்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இந்த நாள்ல ஓகே போலியோ அதே மாதிரி என்ன இருக்கு, ஸ்மால் பாக்ஸ் அம்மை நோய் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம அரிதா தான் பாக்குறோம், நிறைய இல்ல. ஆனா இப்ப எந்த டிசீஸை நம்ம காமனா பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது டயபெட்டிஸ் நீரிழிவு நோயும் அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம் இதய நோய் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் பண்றோம் என்ன இப்போ அதிகமா இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன, ஒய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முன்னாடி எல்லாம் ஸ்மால் பாக்ஸ் போலியோஸ் நிறைய இருக்கும், ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. ஆனா புது வியாதி என்ன இருக்கு, சர்க்கரை வியாதியும் அதே மாதிரி இதய நோயும் அதிகமா இருக்கு. இதுக்கு ரீசன் என்ன, could climate change lead to new type of diseases. அதே மாதிரி காலநிலை மாற்றம், climate change அப்படின்னா காலநிலை மாற்றம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி புதிய நோய்கள் எல்லாம் உண்டாக்குதா. How do emotions like stress or worry affect us takes sick. ஓகே, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், மன அழுத்தம். ஓகே, ஒரி அப்படின்னா கவலை. ஓகே, இந்த மாதிரி உணர்ச்சிகள் என்ன பண்ணுது, நம்மள பாதிக்குதா, நம்ம உடம்பு என்ன ஆகுது, நோய்க்கு உள்ளாக்குதா, நோய்க்கு உள்ளாக்குகின்றனவா. ஓகே, நம்ம பாதிச்சு நம்ம உடம்புல நோயை உண்டாக்குகின்றனவா அப்படின்னு கேக்குறாங்க. Why do some group of people get affected more than other during disease outbreaks? இதே மாதிரி நோய் பரவல் சில சமயத்துல என்ன இருக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மழை அதிகமா பெய்யும் போது என்ன இருக்கு, நிறைய டிசீஸ் இருக்கு இல்லையா, அப்ப என்ன பண்ணுவாங்க, சில பேர் அதிகம் பாதிக்கப்படுவாங்க, சில பேர் என்ன இருக்கு குறைவா பாதிக்கப்படுறாங்க. அப்ப
why do some groups of people get affected more than others during disease outbreaks? Disease outbreaks இப்ப பார்த்தோம் இல்லையா, கோவிட்ல டைம்ல என்ன இருக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் என்ன இருக்கு, நிறைய பேர் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் என்ன இருக்கு, கம்மியா பாதிக்கப்பட்டாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி கீழே சில கொஸ்டின்ஸ்க்கு ஷேர் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்ற டாபிக்ல உங்களை என்ன பண்ணிருக்காங்க, நீங்க உங்களுடைய கேள்விகளையும் என்ன பண்ணலாம், எழுப்பலாம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதை பத்தி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3.1 அப்படின்ற டாபிக்ல ஹெல்த் அப்படின்னு கொடுத்துட்டு, இஸ் இட் மோர் தேன் நாட் ஃபாலிங் சிக் அப்படின்றது என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, ஆரோக்கியம் அப்படின்றது வெறும் நோய் இல்லாது இருப்பதா? ஓகே, ஆரோக்கியம் அப்படின்றது என்ன இருக்கு, நோய் இல்லாம இருக்கிறது தான் ஆரோக்கியமா? ஓகே, அப்ப ஆரோக்கியம் என்றால் வெறும் நோய் வராமல் இருப்பது மட்டும் இல்ல. அப்ப நல்ல ஆரோக்கியம்ன்றது என்ன? why do new clippings on the notice board tell you about the people's health in our country? ஓகே, why do new, இப்ப பார்த்தோம் இல்லையா, அறிவிப்பு பலகையில சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஓகே, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே, கிளிப்பிங்ஸ் என்ன, சின்ன சின்னதா அந்த துண்டுச்சிட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் கிளிப்பிங்ஸ். ஓகே, அந்த நோட்டீஸ் போர்ட் tell you about the people's health in our country, நம்ம மக்களோட உடல் நலத்தை, நம்ம நாட்டில் உள்ள மக்களோட உடல் நலத்தை பத்தி இது இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லுது. இஸ் பீயிங் ஹெல்தி ஜஸ்ட் பட் நாட் having diseases. ஓகே, ஆரோக்கியம் அப்படின்றது என்ன பண்ணுது, நோய் இல்லாம இருக்கிறது மட்டும்தான் ஆரோக்கியமா? ஹெல்த் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபீலிங் குட் பிசிக்கலி, ஸ்டேயிங் பாசிட்டிவ் அண்ட் a strong relationship. ஓகே, அப்ப உடல் நலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடல் நலமாக இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படின்னா என்னன்னு சொல்ல, நல்ல மனநிலை. ஃபர்ஸ்ட் என்ன, ஹெல்த் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபீலிங் குட் பிசிக்கலி, ஸ்டேயிங் பாசிட்டிவ் அண்ட் a strong relationship. ஓகே, நல்ல மனநிலை வச்சிருக்குது, நல்ல உறவுகளை பேணுதல், having strong relationship. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டேயிங் பாசிட்டிவ், நல்ல உறவுகளை பேணுவது, சந்தோஷமாக சமூகத்துல சந்தோஷமாக வாழ்வது, நல்ல மனநிலையில வைத்திருப்பது, உடல் நலமாக இருப்பது, இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம், ஆரோக்கியம். A healthy person take care of their body, maintains a positive mindset. ஓகே, ஒரு ஹெல்தி பர்சன் உடல் நலமாக இருப்பது, உடல் நலமான ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, டேக் கேர் ஆஃப் their body. ஓகே, நம்மள உடல் நலத்தை நல்லமா வச்சுப்பாரு, மெயின்டைன் a positive mindset. அதே மாதிரி என்னன்னு சொல்றோம், நல்ல மனநிலையில இருக்கிறது, அண்ட் என்ஜாய் சோஷியல் லைஃப். ஓகே, சோஷியல் லைஃப்னா சமூகத்துல சந்தோஷமாக வாழுது. Let us explore what it truly means to be healthy. இப்ப என்ன பண்ண, ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்றதை பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்கலாம். Activity 3.1 let us read அப்படின்ற டாபிக்ல, a grade 8 students move to a new school in another city. A grade 8 students, உங்களை மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றா, வேற ஸ்கூல், அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆனதால வேற ஸ்கூலுக்கு போறான். சிட்டிலே வேற ஸ்கூல், ஓகே, அனதர் சிட்டி, ஓகே, பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டிக்கு என்ன பண்ற, வேற ஸ்கூல், புது ஸ்கூலுக்கு போறான். with no friends in his new environment and busy parents he felt lonely. ஓகே, ஒரு 8ஆம் வகுப்பு மாணவன் புதிய பள்ளிக்கு போறான். அங்க என்ன பண்ணுது, அவங்களுக்கு என்ன இல்ல, போன உடனே நமக்கு கூட புது ஃப்ரெண்ட்ஸ் உடனே கிடைக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் பழக தான் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அப்ப அவனுக்கு கூட என்ன, அதே மாதிரி புதிய நண்பர்கள் இல்லாத, அதே சமயத்துல பேரண்ட்ஸும் என்னவா இருந்தாங்க, பிஸியா இருந்தாங்க, அவங்களோட பெற்றோர்களும் பிஸியாக இருந்ததால அவன் என்ன பண்ணான், he felt lonely. லோன்லினா என்னன்னு சொன்னான், அவன் ஒரு தனிமையை உணர்ந்தான். ஓகே, to cope he spent more time on his phone and social media. அதால அவன் என்ன பண்ணான், அதை பேலன்ஸ் பண்றதுக்காக கைபேசி போன்ல அதிக நேரம் என்ன பண்றான், ஸ்பெண்ட் மோர் டைம். ஓகே, ஸ்பெண்ட் மோர் டைம்னா அதிக நேரம் போன்ல செலவழிச்சான். அதே மாதிரி சோசியல் மீடியா, ஓகே, சோசியல் மீடியானா என்ன, சமூக வலைதளங்கள்ல, ஓகே, அதிகமா என்ன பண்ணா, கைபேசியிலையும் சமூக வலைதளங்களையும் அதிக நேரம் என்ன பண்ணா, செலவழிக்க ஆரம்பிச்சான். பட் திஸ் மேட் ஹிம் ஃபீல் வர்ஸ். ஓகே, இது என்ன பண்ணுச்சு அவனை, ஓகே, புது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதால இது பண்ணுச்சு, அவனோட கண்டிஷன்ஸ் கொஞ்சம் மோசமானது. he stopped trying to make friends, had headaches. ஓகே, he stopped trying to make friends. ஓகே, நண்பர்களை சேர்த்துக்குள்ள அவன் என்ன பண்ணல, முயற்சி செய்யல. அதால என்ன பண்ணுது, ஸ்டாப் ட்ரைங் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஹேட் ஹெட்ஏக்ஸ். அவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு தலைவலி வந்தது. அதே மாதிரி தூக்கமின்மை, ஓகே, தலைவலி, ஹெட்ஏக், லாஸ் வெயிட், அவனுக்கு என்ன ஆச்சு, உடல் எடை குறைஞ்சது. அதே மாதிரி குட் நாட் ஸ்லீப், அவனால என்ன பண்ண முடியல, தூங்க முடியல. அப்ப தலைவலி, தூக்க முடியாது, எடை குறையுது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் அவனுக்கு ஏற்பட்டது. ஏ டாக்டர் அட்வைஸ் லெஸ் ஸ்கிரீன் டைம் அண்ட் மீட்டிங் ஏ கவுன்சிலர். டாக்டர் என்ன பண்ண சொன்னாங்க, ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே என்ன பண்ணாங்க, ஒரு ஆலோசகர் இருப்பார், அவர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, கவுன்சிலர். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா போய் அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், தனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களை என்ன பண்ணுவாங்க, தீர்த்து வைப்பாங்க. அப்ப டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, உங்க ஸ்கூல்ல இருக்கிற கவுன்சிலர்ஸை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அவனை வழிகாட்டி அவன் ஆரோக்கியம் மேம்பட. The school counselor arranged help to support in making friends and improving health. அவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் அண்ட் டீச்சர்ஸ் அவனை என்ன பண்ணுவாங்க, நல்லபடியா வழிகாட்டி அவனோட ஆரோக்கியம் மேம்பட அவங்க என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. Think and reflect. What was the cause of body's health problems? How did his habits and surroundings affect his well-being? Okay, what was the causes of the body's health problem? Okay, அவனோட உடல் நல பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரி தீர்வு கிடைக்கும்? How
how did his habits and environment affect his well-being. அதே மாதிரி சமூக சூழ்நிலை எப்படி உடல் நலத்தை பாதிக்குது. As per the World Health Organization, health is defined as a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease. Okay, as per the World Health Organization, உலக சுகாதார அமைப்பு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், World Health Organization. சிம்பிளா வேர்ல்டுல W, அது மாதிரி H, இதுல என்ன இருக்கு O, அப்ப WHO. Okay, according to இதுல உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, health is defined as a state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease. Okay, so அதாவது ஆரோக்கியம் அப்படின்றது என்னன்னா வெறும் நோய் இல்லாத நிலையில அது எது சம்பந்தமானது, உடல், மனம், அதே மாதிரி என்ன சமூக நலன் ஆகியவை சேர்ந்ததுதான் எது இந்த உடல் ஆரோக்கியம். A healthy person can perform various tasks more efficiently and cope well with different and difficult situation. ஓகே, ஒரு ஆரோக்கியமான மனுஷனால என்ன பண்ண முடியும், எப்பேற்பட்ட கடமை, எப்பேற்பட்ட டாஸ்க், ஓகே டிஃபிகல்ட் டாஸ்க கூட அவனால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். சவாலான பணிகளை அவனால ஈஸியா செய்ய முடியும். அதே மாதிரி எந்த மாதிரி கடினமான சூழ்நிலையிலோட அவனால என்ன பண்ண முடியும், அவனால சமாதானமா எந்த மாதிரி கடினமான சூழ்நிலையை கூட அவனால என்ன பண்ண முடியும், எதிர்கொள்ள முடியும். A healthy person can adjust well with peer groups and other members of society. அதே மாதிரி ஆரோக்கியமான ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும், பியர் குரூப்னா என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ 8th ஸ்டாண்டர்ட்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அவங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, அவங்க வயசு உள்ள மாணவர்களை தான் என்னன்னு சொல்லுவோம், பியர் குரூப். ஓகே, இப்போ 14 இயர்ஸ்னா 14 இயர்ஸ் இருக்குது, 13 இயர்ஸ்னா 13 இயர்ஸ் கூட குரூப்பா இருக்கிறது, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், பியர் குரூப். அவங்களோட சக வயது மாணவர்களை தான் பியர் குரூப்னு சொல்லுவோம். A healthy person can adjust well with the peer groups. Okay, ஒரு ஆரோக்கியமான ஒரு மாணவன் என்ன பண்ணுவான், அவனோட பியர் குரூப்ஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். அண்ட் ஆல்சோ அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அதே மாதிரி அது மட்டும் இல்ல, சமுதாயத்துல இருக்கிறவங்களா கூட என்ன ஆயிடும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் ஹெல்த். ஓகே, இன்னும் நல்ல விரிவா இதை பத்தி படிப்போம். நெக்ஸ்ட், அவர் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ். ஓகே, அவர் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ் அப்படின்னா எங்களுடைய அறிவியல் பாரம்பரியம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம். ஆயுர்வேதா டீச்சர்ஸ் அஸ் த ட்ரூ ஹெல்த் இஸ் a balance of mind, balance of body, mind and surroundings. ஓகே, ஆயுர்வேதம் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னா, உண்மையான ஆரோக்கியன்றது உடல், மனம், அதே மாதிரி என்ன இருக்கு, சுற்றுப்புறம் ஆகியவற்றத்தோட சமநிலை தான் என்னது இது ஆயுர்வேதா. ஆரோக்கியம் அப்படின்றது இந்த மூணுத்தையும் சமமா வச்சுக்கிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம ஆயுர்வேதா சொல்லுது. ஓகே, உடல்நிலை, உண்மையான உடல்நிலை ஆரோக்கியம் அப்படின்றது இந்த மூணுத்தையும் சமநிலையில வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி ஆயுர்வேதா சொல்லுது. ஃபாலோவிங் தினாச்சாரியா, தட் இஸ் டெய்லி ரொட்டீன். தினாச்சாரியா அப்படின்றது என்னன்னா, தட் இஸ் தினசரி. ஓகே, அதே மாதிரி ரிட்டுச்சாரியா. ஓகே, தினாச்சாரியா அப்படின்றது டெய்லி, அதே மாதிரி ரிட்டுச்சாரியா அப்படின்றது கால்நிலை ஏற்ற வாழும் பழக்கம். ஓகே, மெயின்டைன் திஸ் பேலன்ஸ். ஓகே, இந்த சமநிலையை இந்த ரெண்டுத்தையும் சரி பண்ணும். அப்ப எதை வச்சு, ஈட்டிங் ஃப்ரெஷ் ஹோல்சேல் ஃபுட்ஸ் தட் இஸ் சூட்டட் டு ஒன்ஸ் பிரகதி பாடி கண்டிஷன் இஸ் எசென்ஷியல். ஓகே, உடலுக்கு ஏற்ற உணவு, சுத்தம், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், ரெகுலர் எக்ஸசைஸ், கிளன்லினஸ், ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப் அண்ட் ஏ காம். ஓகே, ரெஸ்ட்ஃபுல் அண்ட் ஏ காம் மைண்ட் சப்போர்ட் ஓவரால் வெல்பீயிங். திஸ் கேன் ஆல்சோ பி அச்சீவ்டு த்ரூ பிராக்டிசஸ் லைக் யோகா, மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். அப்ப தினசரி அது காலநிலைக்கு ஏற்ப வாழும் பழக்கம், உடலுக்கு ஏற்ற உணவு, சுத்தம், உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், அதே மாதிரி அமைதியான மனநிலை, யோகம், அதே மாதிரி என்னன்னு சொல்ல, யோகாசனா, தியானம், ஓகே போன்ற பயிற்சிகள், இவை அனைத்தும் என்ன பண்ணுது, நம்மளுடைய முழுமையான வாழ்க்கை நலனுக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது, துணை செய்யுது. How do we stay healthy? 3.2ல நம்ம எப்படி ஹெல்த்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேயிங் ஹெல்த்தி மீன்ஸ் ஈட்டிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகே, ஹெல்த்தியா இருக்குது, ஆரோக்கியமா இருக்கிறது அப்படின்றது என்னன்னா, என்ன பண்ணணும், சத்தான உணவுகளை சாப்பிடணும். மெயின்டைனிங் ஹைஜீன், அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம தூய்மையா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டேயிங் இன் ஏ கிளீன் பிளேஸ். ஓகே, நல்ல சுத்தமான இடத்துல வாழறது இருக்கிறது. எக்ஸசைஸ் ரெகுலர்லி, அதே மாதிரி என்ன பண்ண, உடற்பயிற்சி செய்யறது. அதே மாதிரி கெட்டிங் ப்ராப்பர் ஸ்லீப். ஓகே, தூய்மையான இடத்துல வாழறது. அதே மாதிரி ஒருங்கா வாழ்க்கையை நடத்துறது. அதுவும் இல்லாம என்ன பண்ண, ப்ராப்பர் ஸ்லீப். ஓகே, நல்ல உறக்கம். ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேரத்தை யார் கூட, குடும்பத்தை கூடயும் நம்மளுடைய நண்பர்களுடையும் நம்மளோட டைமை செலவு பண்றது. அண்ட் ஹேவிங் ஏ பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எப்பவுமே என்ன பண்ண, ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருக்குது. வாட் வி ஷுட் டூ அண்ட் வாட் ஷுட் நாட் டூ, கீப் ஆர் செல்ஃப் ஹெல்தி. ஓகே, இதுல எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி படிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 3.2 லெட்டஸ் லிஸ்ட். ஓகே, இந்த பழக்கத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட்டியல் போடுவோம். ஓகே, லெட்டஸ் லிஸ்ட் அப்படின்ற டாபிக்ல. ஓகே, ஆக்டிவிட்டி 3.2 லெட்டஸ் லிஸ்ட். லிஸ்ட் சம் குட் ஹேபிட்ஸ் தட் யுவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆர் எல்டர்ஸ் ஆஃபன் என்கரேஜ் யூ டு ஃபாலோ. ஓகே, லெட்டஸ் சம் குட் ஹேபிட்ஸ். குட் ஹேபிட்ஸ்னா என்ன, நல்ல பழக்க வழக்கங்கள். ஓகே, யாரு லெட்டஸ் லிஸ்ட் சம் குட் ஹேபிட்ஸ் தட் யுவர் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ஆர் எல்டர்ஸ் ஆஃபன் என்கரேஜ் யூ டு ஃபாலோ. ஓகே, யார் யாரெல்லாம் நம்மளோட பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ நம்மளோட வயதுல மூத்தவங்களும் ஓகே இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ் தான் நமக்கு சொல்லி தரதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். many of these are already a part of daily routine. ஓகே, இந்த பழக்கத்தை நான் டெய்லியே கடைபிடித்து வரவங்க எத்தனை பேரு? which one would you like to start following? ஓகே, இனிமேல் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன்றவங்க எத்தனை பேரு? add to the list below. ஓகே, keep yourself clean and maintain personal hygiene. keep yourself clean, எப்பவுமே என்ன பண்ணணும், முதல்ல உன்னை சுத்தமா வச்சுக்கிறது. and maintain personal hygiene, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சுத்தமா வச்சுக்கிறது. உடலை எப்படி நம்ம சுத்தமா வச்சுக்கிறது. eat a healthy and balanced diet. அதே மாதிரி நல்ல உணவு. ஓகே, ஆரோக்கியமான உணவு அண்ட் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சமச்சீரான உணவு. ஓகே, பேலன்ஸ்டு டயட், சமச்சீரான உணவுனா என்ன இருக்கணும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல கார்போஹைட்ரேட் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், அதே மாதிரி என்ன இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், வாட்டர் முக்கியமா இருக்கணும். ஓகே, இதெல்லாம் சேர்ந்த உணவை கரெக்டா எடுத்துக்கிட்டதா தான் அதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம சமச்சீர் உணவு. எக்ஸசைஸ் ரெகுலர்லி, உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது. மேக் டைம் டு ரிலாக்ஸ் ஆர் மெடிடேட் எவ்ரிடே. அதே மாதிரி ஓகே, நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கும் மெடிடேஷன் பண்றதுக்கும் தியானம் பண்றதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். Now think about habits that are not good for your health. Add more to the list below. ஓகே, அதே மாதிரி இப்போ இது வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்குரியது சொன்னோம். இப்ப that are not good to your health, எந்தெந்த பழக்க வழக்கங்கள்லாம் உன்னுடைய உடல் நலவத்துக்கு தேவையில்லாதது, not good for your health. add more to the list below. இன்னும் கொஞ்சம் கூட நீங்க என்ன பண்ணலாம், லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். spending too much time on mobile phone or other digital screens. ஓகே, நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்தை எதுல, மொபைல் போன். இப்ப என்ன பண்றோம், நிறைய நேரத்தை நம்ம மொபைல் போன்ல யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப மொபைல் போனை நிறைய நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் அதர் டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ், அதே மாதிரி வேற மொபைல் போன் மட்டும் கிடையாது, என்ன இருக்கு, ஐபேடு. ஓகே, அதே மாதிரி டிவி, டெலிவிஷன், இந்த மாதிரி வேற டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அதர் ஜங்க் ஃபுட் எவ்ரிடே. அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓகே வீட்டுல செய்யற சமையலை மட்டும்தான் சாப்பிடணும். ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவுகளையும், அதே மாதிரி என்னன்னு சொல்றோம், குப்பை உணவுன்னு சொல்லுவோம், ஜங்க் ஃபுட், அதை என்ன பண்ணக்கூடாது, பீஸா, பர்கர், ஓகே அந்த மாதிரி உணவுகளையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுதான் ஜங்க் ஃபுட். ஸ்லீப்பிங் வெரி லேட் ஆர் நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப். அதே மாதிரி டெய்லி கரெக்ட் டைமுக்கு தூங்க போனோம். ஓகே, 9 o'clock நைட் அப்படின்னா 9 o'clock கரெக்டா தூங்கிட்டா தான் காலையில நம்மளால எந்திரிக்க முடியும். அதே மாதிரி 12 o'clock வரைக்கும் கண்ணை முடிச்சுட்டு இருக்கிறது, 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்லீப்பிங் வெரி லேட் ஆர் நாட் கெட்டிங் எனஃப் ஸ்லீப், அப்ப என்ன இருக்குது, நமக்கு தேவையான உறக்கம் இல்லாம இருக்கிறது. ஸ்கிப்பிங் மீல்ஸ் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஸ்கிப்பிங் மீல்ஸ், இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம், காலையில பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி ஓகே அம்மா என்னதான் சொன்னா கூட என்ன பண்றோம், அவசரமா லேட்டா எந்திரிச்சு காலையில குளிச்சுட்டு என்ன பண்றது, சாப்பிடாம போறது. அப்ப என்ன ஆகுது, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா பள்ளியில போய் என்ன பண்ண முடியாது, பாடத்தை ஒழுங்கா நம்மளால கவனிக்க முடியாது. ஓகே, உடல் ஆரோக்கியம் கெடும். அப்ப என்ன பண்றோம், ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸ்கிப் பண்ணனா என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்க கூடாது. முக்கியமா காலை உணவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிர்த்தல் கூடாது. ஸ்கிப்பிங் மீல்ஸ் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது காலை உணவு. டேக்கிங் கேர் ஆஃப் அவர் பாடி அண்ட் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் ஓகே முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹெல்தி ஹேபிட்ஸ் சப்போர்ட் எ ஹெல்தி பாடி ஆஸ் வெல் அஸ் ஹெல்தி மைண்ட். ஓகே, ஹெல்தி ஹேபிட்ஸ் ஓகே நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமான உடல் மற்றும் ஆரோக்கியமான மனதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். டிஸ்கஸ் யுவர் ஃபைண்டிங்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். ஓகே, இதை பத்தி நீ என்ன பண்ண, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டீச்சர்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணி. ஃப்ரம் த ஆக்டிவிட்டி யூ பார்ட்டிசிபேட்டட் இன் அண்ட் த டிஸ்கஷன் யூ மே ஹேவ் ரியலைஸ் தட் அவர் ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி ஃபேக்டர்ஸ். ஓகே, இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம, ஓகே நம்மளோட உடல் நலம் மற்றும் மனநலத்தோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். த ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் அவர் லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்ம சுற்றுப்புறத்துக்கு வாழறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை அமைச்சுக்கணும். மெயின்டைன் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்மளோட ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல ஓகே நம்ம எப்படி வாழறது. ஓகே, மெயின்டைன் என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்ளுதல். ஈட் ஏ பேலன்ஸ்டு டயட் வித் பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஓகே, பேலன்ஸ்டு டயட் இப்பதான் பார்த்தோம், சமச்சீரான உணவு. அது கூடவே என்ன பண்ணணும், பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹோல் கிரெயின்ஸ். ஓகே, நல்ல பழங்கள். ஓகே, பிளென்டி ஆஃப் நிறைய பழங்கள், அதே மாதிரி காய்கறிகள். கிரெயின்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லணும், ஓகே கிரெயின்ஸ்னா தானிய வகைகளை நம்ம சாப்பிடணும். அவாய்ட் ப்ராசஸ்டு
fatty or sugary food or drinks. Avoid processed food அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பதப்படுத்தப்பட்டனா என்னன்னு சொல்லுவோம், அதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு ஓகே 1 month 2 months 3 months ஒரு பொருள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதை என்ன பண்ணுவாங்க, நிறைய கெமிக்கல்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. கெமிக்கல்ஸ் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சா அந்த பொருள் என்ன பண்ணாது, சீக்கிரமா கெட்டு போகாது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ப்ராசஸ்டு ஃபுட். ஓகே, பதப்படுத்தப்பட்ட உணவுகள். அதே மாதிரி ஃபேட்டி, ஓகே, கொழுப்பு நிறைந்த உணவுகள். அதே மாதிரி சுகரி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே, நம்ம சாதாரண ஜூஸ் குடிச்சோம்னா கூட என்ன இருக்கும், நிறைய சுகர் இருக்கும் இல்லையா, அப்ப அந்த மாதிரி சுகரி ஃபுட்டும். அதே மாதிரி கேக்ல என்ன இருக்கு, நிறைய சுகர் இருக்கும். அப்ப அந்த சுகர், அந்த மாதிரி சுகரி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். ஓகே, கூல் ட்ரிங்க்ஸ் எஸ்பெஷலி. ஓகே, கூல் ட்ரிங்க்ஸ் அது என்ன பண்ண, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், சுகர் அதிகமா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்தல். ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ் பை பிளேயிங் அவுட்டோர்ஸ், வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங் ஆர் எக்ஸசைசிங். ஸ்டே பிசிக்கலி ஆக்டிவ். ஓகே, நம்ம உடலை நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்னா பிளேயிங் அவுட்டோர்ஸ். ஓகே, வெளியில போய் விளையாடுறது, வாக் பண்றது, நடக்கிறது, ரன்னிங் ஓடுறது, அதே மாதிரி சைக்கிள் ஓடுறது, எக்ஸசைசிங் உடற்பயிற்சி செய்யறது. இது மூலமா நம்ம என்ன பண்ண, ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழ்வை நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமான வாழ்வை நம்மளால என்ன பண்ண முடியும், மெயின்டைன் பண்ண முடியும். லிமிட் ஸ்கிரீன் டைம் அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் நேச்சர். லிமிட் ஸ்கிரீன் டைம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, மொபைல், டிவி, ஐபேட், ஓகே, இதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி இதுவெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, லிமிட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணணும்னு சொல்லல, கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் நேச்சர். ஓகே, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. ஓகே, இயற்கை கூட அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஒரு பார்க்ல பார்க்கலாம், அங்க போயிட்டு என்ன பண்ணலாம், ட்ரீஸ், பிளான்ட்ஸ் இதை பார்த்து ரசிக்கலாம், அது கூட பேசலாம், இந்த மாதிரி. ஓகே, ஸ்பெண்ட் மோர் டைம் இன் நேச்சர். Get enough sleep to help your body and mind rest and recover. Okay, get enough sleep. அதே மாதிரி என்ன அர்த்தம், நல்ல முறையான தூக்கம். Get enough sleep, போதுமான தூக்கம் என்ன பண்ண, நம்ம உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வச்சுக்கும். Practice yoga or simple breathing exercise like pranayama regularly. அதே மாதிரி யோகா, காலங்கத்தால இருந்து யோகாசனா பண்றது மூலமாக, அதே மாதிரி சின்ன சின்ன சுவாச பயிற்சிகள் லைக் என்னன்னு சொல்றோம், பிராணாயாமா. ஓகே, இதை ரெகுலரா நம்ம பண்றது மூலமா say no to harmful substances like tobacco, alcohol and addictive drugs. ஓகே, இந்த மாதிரி பொருட்களுக்கு என்ன harmful substances, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எது, டொபாக்கோ. ஓகே, டொபாக்கோ அப்படின்றது என்னன்னா நம்ம சிகரெட்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆல்கோஹால், ஓகே, ட்ரிங்க்ஸ், அதே மாதிரி அடிக்டிவ் ட்ரக்ஸ். ஓகே, அடிக்டிவ் ட்ரக்ஸ்னா போதை பொருட்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும், நோ அப்படின்றத சொல்லணும். இதுதான் மெயின்டைன் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். Keep the environment clean. Okay, keep the environment. Environment நம்மளோட சுற்றுப்புறம். ஓகே, நம்ம சுற்றுப்புறத்தை என்ன பண்ணணும், கிளீனா சுத்தமா வச்சுக்கிறது மூலமா. Activity 3.3 let us compare. ஓகே, activity 3.3ல இத பத்தி கொடுத்திருக்காங்க. Look at figure 3.3a and 3.3b. ரெண்டு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இது A பிக்சர், இது B பிக்சர். ரெண்டு பிக்சர் இருக்கு. Which playground would you like to play and why? ஓகே, எந்த மாதிரி பிளே கிரவுண்ட், ரெண்டுமே பிளே கிரவுண்ட் தான் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரி பிளே கிரவுண்ட்ல நீ போய் விளையாடுவ? Most of us would like to play in the playground as shown in figure A, that is 3.3a. ஓகே, நிறைய பேர் எதை லைக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிளே கிரவுண்ட தான் லைக் பண்ணுவாங்க. ஏன் இந்த மாதிரி பிளே கிரவுண்ட லைக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் கிளீன், அது என்ன இருக்கு, தூய்மையா இருக்கு, வெல் மெயின்டைன், நல்லா பராமரிப்பு பண்ணிருக்காங்க. அண்ட் லுக்ஸ் பியூட்டிஃபுல், பாக்குறதுக்கு என்ன இருக்கு, அழகா இருக்கு. இந்த பிளே கிரவுண்ட் இன் 3.3b. ஓகே, இது இருக்கு இல்லையா, அந்த கீழே இருக்கிற பிக்சர். ஓகே, இந்த பிளே கிரவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் பொல்யூட்டட், மாசா இருக்கு, அதே மாதிரி டர்ட்டியா இருக்கு, கிளீனா இல்ல, அன்ஹைஜீனிக், சுகாதாரம் மட்டும் இருக்கு. அண்ட் ஃபுல் ஆஃப் ஃபிளைஸ். ஓகே, அதை சுத்தி என்ன இருக்கு, கொசுக்கள் இருக்கு. பீப்புள் லிவிங் இன் சச் ஏரியாஸ் மே ஃபால் சிக் மோர் ஆஃபன். ஓகே, அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணும், ஈஸியா வியாதிகளால பாதிக்கப்படுவார்கள். இன் அடிஷன் டு இன்க்ளூடிங் தட் இஸ் இன்கால்குலேட்டிங் குட் ஹேபிட்ஸ். இன் அடிஷன் டு இன்கல்கேட்டிங் த குட் ஹேபிட்ஸ் அண்ட் அடாப்டிங் எ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வி மஸ்ட் கீப் ourselves and surroundings clean. ஓகே, இது நம்ம உடல் ஆரோக்கியமாகும். ஓகே, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம வாழணும்னா என்ன பண்ண முடியும், நம்ம மட்டும் இல்ல, நம்மள சார்ந்த சுற்றுப்புறத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கிளீனா வச்சுக்கணும். Have you ever found it's hard to breathe in place with lots of smoke or dust? Okay, have you ever found, நீ பாத்திருக்கீங்க இல்லையா, it is hard to breathe. Okay, for example, okay, நம்மளால சுவாசிக்க முடியல, எந்த மாதிரி இடத்துல a lot of smoke or dust. Okay, எந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம போனோம்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால சுவாசிக்க முடியாது. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? That is because clean air and water are important for our health. ஏன்னா என்ன ஆகுது, clean air,
தூய்மையான காற்று. ஓகே, ஏன் நம்மளால அதால சுவாசிக்க முடியல? ஓகே, பொல்யூஷனா இருக்கிற இடத்துல நம்மளால ஏன் சுவாசிக்க முடியல? நிறைய ஸ்மோக், டஸ்ட், புகை, டஸ்ட் இருக்கிற இடத்துல நம்மளால ஏன் சுவாசிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் கிளீன் ஏர் அண்ட் வாட்டர் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? தூய்மையான காற்று, தூய்மையான தண்ணீர், ரெண்டுமே ரொம்ப முக்கியமா தேவை. இன் சிட்டிஸ், ஏர் பொல்யூஷன் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஃபேக்டரிஸ் கேன் காஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் காஃபிங் ஆர் ஆஸ்துமா. இன் சிட்டிஸ், அதே மாதிரி நகரங்கள்ல, ஓகே, சிட்டிஸ்னா மாநகரங்கள்ல, மாநகராட்சிகள்ல என்ன பண்ணுது? ஏர் பொல்யூஷன். ஓகே, காற்று மாசுபடுதல் அப்படின்றது என்ன வருது? எது மூலமா காற்று மாசடையுது? ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய வெஹிக்கிள்ஸ் அங்க என்ன இருக்கும்? வாகனங்கள் மூலமாகவும், அதே மாதிரி ஃபேக்டரிஸ், ஓகே, தொழிற்சாலைகள் இருந்து என்ன பண்ணுது? புகை அதிகமா வருது. அதால அது எந்த மாதிரி ப்ராப்ளத்தை உண்டு வருது? காஃபிங் அப்படின்னா என்ன பண்ணுது? இருமருது. ஆஸ்துமா, ஆஸ்துமா அப்படின்றது என்னன்னா ஒண்ணும் கிடையாது, நம்மளோட நுரையீரல். ஓகே, நுரையீரலுக்கு போற வழியில என்ன பண்ணுது? தட் இஸ் அங்க வந்து நம்மளால சுவாசிக்க முடியாம போறது, அழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லணும்பா? ஆஸ்துமா. The air quality index help us to know how clean air it is. Okay, air quality index. Okay, அது டெய்லி நம்ம பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி டைம்ல அந்த AHX, ஓகே, AQI அப்படின்றது நம்மளோட காற்று எவ்வளவு மாசு அடைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. Help us to know how clean the air is. A cleaner environment help us to get healthy and feel better. ஓகே, நல்ல நம்மளோட சுற்றுப்புறம் நல்ல சுற்றுப்புறம் தூய்மையா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஆரோக்கியமும் தூய்மையா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். பட் ஹெல்த் இஸ் நாட் ஒன்லி அபவுட் த பாடி ஆர் ஃபீலிங்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர் டூ. பட் ஹெல்த், உடல் நலம் அப்படின்றது என்னன்னா, ஓகே, நம்மளோட உடலை சார்ந்தது மட்டுமல்ல, அவர் ஃபீலிங்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேட்டர் ஆல்சோ. ஓகே, நம்மளோட உணர்ச்சிகள் மற்றும் நம்மளோட என்ன வரணும்? உறவு முறைகளையும் சேர்ந்ததுதான். ஈவன் இஃப் யூ ஈட் வெல் அண்ட் லிவ் இன் ஏ கிளீன் பிளேஸ் வி மே நாட் ஃபீல் குட். ஓகே, ஈவன் இஃப் யூ வெட், நான் நல்லா சாப்பிட்றேன், ஆனா ஓகே, அண்ட் வி லிவ் இன் நல்ல சுத்தமான இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வி மே நாட் ஃபீல், சுத்தமான இடத்துல வாழ்ந்தா கூட ஆனா என்னால என்ன பண்ண முடியல? சந்தோஷமா இருக்க முடியல. வி ஆர் லோன்லி ஆர் அப்செட். நான் என்ன பண்றேன்? தனிமையை விரும்புறேன், தனிமையா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, டாக்கிங், லாஃபிங் அண்ட் ஹேவிங் ஃபன் கீப் அவர் மைண்ட்ஸ் ஹெல்தி டூ. அப்ப ஸ்பெண்டிங் டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது. ஓகே, குடும்பம் மற்றும் நண்பர்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறது, அவங்க கூட பேசுறது, அவங்க கூட சிரிக்கிறது, அவங்க கூட ஃபன் பண்றது, இது எல்லாமே நம்மளோட பாடி என்ன பண்ணும்? நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கோம். ஓகே, உடலையும் மனதையும் நம்மளுக்கு என்ன பண்ண? ஆரோக்கியமா வச்சிருக்கோம். சுத்தமான இடத்துல வாழறது மூலமா இல்ல, சுத்தமான இடத்துல நான் வாழறேன், அதே மாதிரி என்னோட என்ன இருக்கு? என்னோட இடம் கிளீனா இருக்கு, நான் நல்லா சாப்பிடுறேன். ஓகே, இருந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவங்க என்ன பண்ணணும்? நம்ம டைம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட சிரிக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருந்ததுதான் நம்மளோட உடல் மற்றும் மனது என்ன இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். How do we know that we are unwell? ஓகே, நமக்கு எப்படி தெரியும் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஓகே, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்றத பத்தி 3.3 how do we know that we are unwell? நம்ம உடம்பு உடல்நிலை சரியில்லை அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? Our body usually works in a certain ways to keep us healthy. ஓகே, நம்மளோட உடல் என்ன பண்ணும்? சில வேலைகளை செய்வது மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஆரோக்கியமா இருக்கிறோம். When we feel unwell, நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு பார்க்கும்போது something inside us may not be working as it should. ஓகே, ரெகுலரா நம்மளால வேலை செய்ய முடியல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே ஃபீல் பண்றோம் நம்மளோட பாடி சரியில்லை. We may have symptoms such as pain. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? சில அறிகுறிகள், சிம்டம்ஸ்னா சில அறிகுறிகள். எந்த மாதிரி அறிகுறிகள்? பெயின் இருக்கும், பெயின்னா வலி. டயர்ட்னஸ்னா என்ன இருக்கும்? களைப்பு. டிசீனஸ் அப்படின்னா எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சோம்பேறித்தனம். அண்ட் சைன்ஸ் லைக் ஃபீவர். ஓகே, எந்த மாதிரி இது ஏற்படுத்தும்னா, தொட்டு பார்த்தா நம்மளுக்கு என்ன இருக்கும்? சூடா இருக்கும். சில இடத்துல என்ன இருக்கும்? ரேஷஸ்னா இருக்கும், உடம்புல ஒரு புள்ளியா இருக்கும். ஹை பிளட் பிரஷர். ஓகே, நம்மளோட பிளட் பிரஷர் என்ன இருக்கும்? ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கும். ஆர் ஸ்வெல்லிங் தட் இண்டிகேட்ஸ் தட் வி ஆர் அன்வெல். ஸ்வெல்லிங் என்ன? கொஞ்சம் என்ன இருக்கு? கொஞ்சம் மேடா இருக்குது நம்ம உடம்புல, சில இடத்துல என்ன இருக்கு? தடித்து இருக்கிறது. அப்ப இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம உடல் நலம் ஆரோக்கியமா இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். A symptom is what we feel like pain, where a sign is something that can be seen or measured like high body temperature and we have fever. Okay, a symptom that we feel like ஒரு பெயின் இருக்கு நம்ம உடம்புல. Okay, while a sign is something that can be seen or measured. For example, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்கு? ஹையா இருக்கு. அப்ப நம்ம உடம்புல என்ன இருக்கு? ஃபீவர் இருக்கு. These doctors help us understand what might be taking us unwell. அப்ப இதன் மூலமா என்ன பண்ணுவாங்க? டாக்டர்ஸ் ஈஸியா நம்ம உடல்நிலை சரியில்லை அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துவாங்க. 3.4ல டிசீசஸ், நோய்கள், வாட் ஆர் த காசஸ், அது எதன் மூலமா வருது அண்ட் அதோட வகைகள் என்ன? ஓகே, எதன் மூலமா வருது, அதோட வகைகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். A disease is a condition that affects normal working of the body or mind. ஒரு நோய் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளோட நார்மலா நம்ம வேலை செய்யற உடம்பு என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாம போச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. It can happen when one or more organs or organ systems stop functioning properly. ஓகே, இது எதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உடம்புல
உடம்புல ஒரு ஆர்கன், ஆர்கன் அப்படின்றது ஒண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் எதுன்னு சொல்லலாம், லங்ஸ், ஹார்ட், இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் நம்ம உடம்புல இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ். ஓகே, அது ஒர்க் பண்ண முடியாத பொருளோ, அதர்வைஸ் ஆர்கன் சிஸ்டம், ஆர்கனுக்கும் ஆர்கன்றது ஒரு உறுப்பு, ஆர்கன் சிஸ்டம்ன்றது பல உறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது என்னன்னு சொல்லணும்னா பலவிதமான உறுப்புகளை சேர்ந்தது நம்மளோட என்னன்னு சொல்லுவோம் டைஜஸ்டிவ் ஜீரண மண்டலம்ன்றது நான் ஒரு உறுப்பை மட்டும் சொல்றது இல்லை. ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ், ஓகே ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், பேங்க்ரியாஸ், லிவர், இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ ஒரு உறுப்பு வேலை செய்யாம போனாலோ இல்ல ஆர்கன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாம போனாலோ நம்ம உடம்புல என்ன பண்ண நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். சம் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை germs like bacteria, viruses, fungi, worms or even protozoa, that is single celled organisms. ஓகே, சில வியாதிகள் எதால ஏற்படுதுன்னா germs. ஓகே, germs அப்படின்னா கிருமிகள். எந்த மாதிரி கிருமிகள்? பாக்டீரியா, கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஓகே ஃபங்கஸ், அதே மாதிரி வார்ம்ஸ், ஓகே சிறு புழுக்கள் மூலமாக, ஈவன் புரோட்டோசோவா, சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். தீஸ் டிசீசஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் பேத்தோஜென்ஸ். இந்த நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளுக்கு பேரு தான் என்னன்னு சொல்லணும், பேத்தோஜென்ஸ். ஓகே, நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள், அதுதான் பேத்தோஜென்ஸ். அதர் டிசீசஸ் மே ரிசல்ட் ஃப்ரம் புவர் நியூட்ரிஷன்ஸ். வேறு சில நியூட்ரிஷன்ஸ் டிசீஸ் உருவாகுது எப்படின்னா புவர் நியூட்ரிஷன், சரியான சாப்பிடாம இருக்குது, ஆர் அன் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்ம என்ன பண்றோம், சரியான சமநிலையான வாழ்க்கை வாழாது. அன்ஹெல்தினா ஜங்க் ஃபுட்டை சாப்பிடுறது, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறது, இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். டைமுக்கு சாப்பிடுறது இல்லை. சில இடத்துல புவர் நியூட்ரிஷனுக்கு சரிவிகித உணவு சாப்பிடாமது, சத்தான உணவு சாப்பிடாம இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது அன்ஹெல்தி. அதே அன்ஹெல்தியில இன்னொன்னு என்ன இருக்கும், ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஃபுட்டும் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். சம் டிசீசஸ் லாஸ்ட் ஃபார் எ ஷார்ட் டைம். சில வியாதிகள் என்னவா இருக்கும், நோய்கள் ஷார்ட் டைம்ல கொஞ்ச நேரத்திலேயே வந்து போயிடும். வைல் அதர் கேன் கண்டினியூ ஃபார் எ லாங் டைம் அண்ட் நீட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் ஆர் கேர். சில வியாதிகள் நம்ம என்ன பண்ணோம், இமீடியட்டா வந்து கியூர் ஆயிடும். இப்போ ஃபீவர்னா என்ன இருக்கும், வரும் ஒரு 4-5 days இருக்கும், அதுக்கப்புறம் கியூர் ஆயிடும். ஆனா சில வியாதிகள் லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் நீண்ட நேரம் எடுக்கும் அண்ட் நீட் ரெகுலர் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி என்ன தினசரி நம்ம என்ன பண்ணோம், அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கணும். டிசீசஸ் கேன் பி குரூப் இன்டு 2 மேஜர் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் தர் காசஸ் அண்ட் ஹவ் தே ஸ்ப்ரெட். இந்த மாதிரி வியாதிகள் என்ன இருக்கு, 2 டைப்பா இதை பிரிக்கலாம். ஒன் இஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னா தொற்றாத நோய்கள். தொற்று நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள். தொற்றாத நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு இடத்திற்கு இந்த டிசீஸ் நோய் வந்து என்ன ஆகாது, பரவாது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். Some diseases like cancer, diabetics or asthma are not caused by pathogens. Some diseases, சில வியாதிகள், கேன்சர்னா புற்றுநோய், டயபெட்டிக்ஸ்னா நீரிழிவு, ஆஸ்துமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ நுரையீரல் சார்ந்த நோய். ஓகே, ஆர் நாட் காஸ்ட் பை, இது எதால வரல, பேத்தோஜென்ஸால வரல. அண்ட் do not spread from one person to another person. பேத்தோஜென்ஸ்னா இப்பதான் பார்த்தோம் நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள், அது மூலமா இந்த டிசீஸ் எல்லாம் வரல. அதால என்ன பண்ணாது, ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு அது ஸ்ப்ரெட் ஆகாது. They are usually linked to lifestyle, diet or an environment. இது எது மூலமா நடக்குது அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஓகே, தினசரி நம்மளோட வாழ்க்கை முறை, அதே மாதிரி டயட்னா என்னன்னு சொல்ல நம்மளோட உணவு முறை, அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புற சூழல், இது மூலமா நடக்கிறதா இந்த மாதிரி என்னது தொற்றாத நோய்கள். நெக்ஸ்ட் கம்யூனிகபிள் டிசீஸ். அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது, இந்த வியாதி ஸ்ப்ரெட் ஆகிறது தான் என்னன்னு சொல்ல நம்ம கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று நோய்கள். டிசீசஸ் காஸ்ட் பை பேத்தோஜென்ஸ். அப்ப இந்த மாதிரி வியாதிகள் எப்படி, இந்த மாதிரி நோய்கள் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா பேத்தோஜென்ஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா, பேத்தோஜென்ஸ் நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் மூலமா நமக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு என்ன ஆகுது, இந்த வியாதி, இந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த நோய் என்னது பரவுது, அதுதான் என்னன்னு சொல்றோம் கம்யூனிகபிள் டிசீசஸ். தே கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஈஸியா அது என்ன ஆகும், பரவும். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்ப எந்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்திருக்கோம், ஓகே ஒரு 4 years முன்னாடி கோவிட்ல நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா. அப்ப சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டைஃபாய்டு. ஓகே, டைஃபாய்டு, அதே மாதிரி டெங்கு, அதே மாதிரி ஃப்ளூ அப்படின்னு ஒரு காய்ச்சல், சிக்கன் பாக்ஸ், ஓகே பெரியம்மை, அண்ட் COVID-19. ஓகே, COVID-19ல நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம். அது கம்யூனிகபிள் டிசீசஸ். இன் ரீசெண்ட் இயர்ஸ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் லைக் டயபெட்டிக்ஸ், ஹார்ட் டிசீசஸ் அண்ட் கேன்சர் ஹவ் பிகம் மோர் காமன் இன் இந்தியா. இப்ப ரீசெண்டா என்ன பார்க்கறோம்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்றாத நோய்கள், ஓகே என்ன இருக்கு, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ், கேன்சர், இதெல்லாம் என்ன இருக்கு, நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது. திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹவு பீப்புள் லைஃப். இது எதால நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது
ஜனங்களோட உணவு பழக்க வழக்கம். அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட், ஓகே, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறாங்க. கெட்டிங் லெஸ் எக்ஸசைஸ், என்ன பண்றதில்ல, போதுமான உடற்பயிற்சி இல்ல. அண்ட் லிவிங் லாங்கர் லைஃப்ஸ். ஓகே, டுடே மோஸ்ட் டெத் இன் இந்தியா ஆர் காஸ்ட் பை NCDs. ஓகே, இப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம தொற்று நோய்கள் மூலமா நிறைய பேர் நம்ம இறக்கறது இல்ல. ஆனா என்ன, இது தொற்றாத நோய்கள், ஓகே, தொற்றாத நோய்கள் இப்ப பார்த்தோம் இல்லையா, ஜெர்ம்ஸ் மூலமா பரவாத வியாதிகள், அது மூலமா தான் என்ன பண்ற நிறைய பேரு இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு. டுடே மோஸ்ட் டெத் இன் இந்தியா ஆர் காஸ்ட் பை NCDs. NCDsனா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃபரன்சஸ் பிட்வீன் தீஸ் டூ டைப்ஸ் ஹெல்ப் us to know how diseases spread, how to prevent them. ஓகே, இதை புரிஞ்சுக்கிறது மூலமா தொற்று நோய்கள், தொற்றாத நோய்கள், எதன் மூலமா நோய்கள் பரவுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம நோய் வராம பாதுகாக்கலாம். இங்க காமன் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ், ஓகே, சொல்ல தொற்று நோய்களை பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகே, இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் ஹெல்தி பர்சன். இது இன்ஃபெக்டட் பர்சன், இதுல இருந்து என்ன, ஹெல்தி பர்சன் இங்க இருக்காரு, ஆரோக்கியமா, இது நோயால பாதிக்கப்பட்டவர், அவர் தான் இன்ஃபெக்டட் பர்சன் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஹெல்தி பர்சன்னா ஆரோக்கியமான மனுஷனுக்கு எப்படி எல்லாம் பரவுது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைரக்ட் கான்டாக்ட், ஓகே, கை குலுக்கல் மூலமாக ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவுது. அதே மாதிரி ஏர், ஓகே, ஏர் மூலமா ஒருத்தர் சுவாசிச்சு வர ஏர் மூலமா பரவுது. அதே மாதிரி இன்டைரக்ட் கான்டாக்ட், அவங்க யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்டைரக்ட் கான்டாக்ட். அதே மாதிரி ஃபுட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி மஸ்கிட்டோஸ், இன்செக்ட்ஸ் மூலமா. அதே மாதிரி ரேபிட், ஓகே, ரேபிட் அனிமல், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாய்கிட்ட இருந்து நம்மளுக்கு பரவுது. அப்ப இது இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தப்ப காமன் மெத்தட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொரு இடத்திற்கு, ஓகே, இன்ஃபெக்டட் நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து ஆரோக்கியமான ஒருத்தருக்கு எப்படி டிசீஸ் பரவுது, அதுதான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீஸ் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. How are communicable diseases caused and spread? ஓகே, இந்த தொற்று நோய்கள் எப்படி என்ன இது உருவாகுது, எப்படி அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது, எப்படி உருவாகுது, உருவாக காரணமானது எது, அதே மாதிரி எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுது, அதுதான் how are communicable diseases caused and spread. All communicable diseases are caused by pathogens. இப்பதான் பார்த்தோம் தொற்று நோய் எல்லாமே எது மூலமா, pathogens, ஓகே, நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிகள் மூலமா பரவுதுதான். These pathogens can enter the body through the air we breathe or by consuming contaminated food or water and more. ஓகே, இந்த pathogens நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணோம், enters our body, நம்ம உடம்புக்குள்ள போறது ஃபர்ஸ்ட் நம்ம ஏரை பிரீத் பண்றது மூலமா. ஓகே, ஒரு சுகாதாரம் இல்லாத இடத்துல ஜஸ்ட் இப்படி என்டர் ஆகும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல இருக்கிற ஏரை நம்ம சுவாசிக்க மூலமோ. கன்சியூமிங் கண்டாமினேட்டட் ஃபுட், ஓகே, கண்டாமினேட்டட் ஃபுட் அப்படின்னா ஏற்கனவே என்ன இருக்கு, இந்த பாக்டீரியல் வைரஸ் பாக்டீரியா அஃபெக்ட் ஆன ஃபுட், ஒரு 2-3 நாள் ஃபுட் கெட்டு போன உணவுகளை நம்ம சாப்பிடுவது மூலமாவோ. அதே மாதிரி வாட்டர், ஓகே, நல்ல வாட்டர், ஓகே, அதுல பாக்டீரியாஸ் இருக்கிற 2-3 நாள் தேங்கி வச்சிருக்கிற தண்ணி, ஓகே, நல்ல கெட்ட தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல தண்ணி கெட்ட தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓகே, இந்த மாதிரி வாட்டர், ஓகே, சுகாதாரமற்ற குடிநீரை கொடுப்பது மூலமாகவோ என்ன ஆகுது, நம்ம உடல்ல சுகாதாரமற்ற குடிநீரை குடிக்கிறதன் மூலமா என்ன பண்ணுது, நமக்கு கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா நுழையுது. How do the pathogens spread from one person to another? இந்த pathogens கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு எப்படி பரவுது? One common way is through air. When an infected person cough or sneeze, ஓகே, ஃபர்ஸ்ட் எது மூலமானா ஏர் மூலமா, காற்று மூலமா பரவுது. இன்ஃபெக்டட் பர்சன் என்ன பண்ண, ஆல்ரெடி நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுவ, இருமும் போதோ தும்மும் போதோ என்ன ஆகும், through direct contact like shaking hands or indirectly by sharing personal items of an infected person. ஓகே, அதே மாதிரி அவரு இருமும் போதோ தும்மும் போதோ, அதே மாதிரி அவர் இன்னொருத்தர் கூட கை குலுக்கும் போதோ, ஆர் இன்டைரக்ட்லி பை ஷேரிங் அவரோட பர்சனல் ஐட்டம்ஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட், பேண்ட் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அவங்க யூஸ் பண்ண கர்ச்சீஃப், அவங்க யூஸ் பண்ண பொருளை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாகவோ டைரக்டா என்ன இருக்கு, இன்ஃபெக்டட் நோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து ஆரோக்கியமான ஒருத்தருக்கு டிசீஸ் என்ன பண்ணுது, ஸ்ப்ரெட் ஆகுது. Some of the communicable diseases spread through contaminated drinking water or food. ஓகே, பெரும்பாலும் தொற்று நோய்கள் பரவதுக்கு முக்கியமான காரணம் என்ன பண்ணுவோம், கண்டாமினேட்டட் சுகாதாரமற்ற குடிநீர், அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம், ஃபுட், ஓகே, அதே மாதிரி சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள். Some pathogens are also spread by insects like mosquitoes and houseflies. These insects are called vectors. ஓகே, சில பேத்தோஜன்ஸ் எது மூலமான, இன்செக்ட்ஸ் மூலமா. ஓகே, நோயே என்ன பண்ணாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரியர்ஸ்னா நோயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. ஓகே, ஸ்ப்ரெட் பை இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோஸ், எது கொண்டு போகும் அப்படின்னு பார்க்கும்போது எதுன்னு சொல்லுவோம், கொசுக்களின் மூலமாக. அண்ட் ஹவுஸ் ஃபிளைஸ், ஓகே, அதே மாதிரி
ஈக்கள் மூலமாக ஓகே ஈஸியா என்ன ஆகுது அந்த தொற்று நோய் பரவும். பை அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டிசீசஸ் ஸ்ப்ரெட் we can take simple steps to protect ourselves and others. ஓகே இந்த மாதிரி தொற்று நோய் எப்படி உருவாகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாவோ எப்படி பரவுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாவோ நம்ம என்ன பண்ண நோய் பரவாம பாதுகாக்கலாம். let us find out how these communicable disease spread and how we can prevent them. ஓகே அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். Activity 3.4, let us find out. Grade 8 students listed some common communicable diseases in table 3.1. Okay, grade 8 students என்ன பண்றாங்க ஒரு குரூப்பா உட்கார்ந்து common communicable disease எதெல்லாம் தொற்று நோய்கள் அப்படின்றத பத்தி அவங்க ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, கம்யூனிட்டி கம்பைன்ல அண்ட் லைப்ரரி சர்வே லைப்ரரியில போயிட்டு எடுக்கிறாங்க. செக் த இன்ஃபர்மேஷன் லிஸ்டட் பை ரெஃபரிங் டு புக்ஸ் ட்ரஸ்டட் வெப்சைட் ஆர் ஆஸ்கிங் யுவர் சயின்ஸ் டீச்சர். ஓகே, செக்கிங் த இன்ஃபர்மேஷன் லிஸ்டட் பை ரெஃபரிங் த புக்ஸை ரெஃபர் பண்றாங்க. அதே மாதிரி வெப்சைட் ரெஃபர் பண்றாங்க. சயின்ஸ் டீச்சரை கேட்கறாங்க. add any missing details. Study the table and think about what simple steps can prevent each diseases. இப்போ for example இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. that is இங்க ஒரு டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. டேபிள் 3.1 some common communicable disease affecting. ஓகே, some common ஓகே பொதுவா என்ன பொதுவாக ஏற்படுத்தக்கூடிய தொற்று நோய்கள். ஓகே, எப்படிலாம் மனிதர்களை தொற்று வந்து ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படுத்துது. டிசீஸ், காசிங் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், சிம்டம்ஸ், பிரிவென்டிங் மெஷர்ஸ். டிசீஸ்னா நோய்கள், எதன் மூலமா அது பரவுது. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஓகே சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷனா எந்த உறுப்புகள் அது பாதிக்குது, எந்த இடத்து மூலமா நம்ம உடம்புக்குள்ள போகுது. சிம்டம்ஸ் அப்படின்னா அதோட அறிகுறிகள் என்னென்ன. பிரிவென்டிங் மெஷர்ஸ்னா அதை நம்ம எப்படி பாதுகாக்கலாம். காமன் கோல்ட் அண்ட் இன்ஃபுளுன்சா. காமன் கோல்ட் ஓகே சாதாரண சளி பிடிக்கிறது. அதே மாதிரி அது எது மூலமா உருவாகுதுன்னா வைரஸ் மூலமாக உருவாகுது. அதே மாதிரி சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அது எதை அஃபெக்ட் பண்ணணும்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ்னால என்ன பண்ண முடியாது, தும்மல் இருமல் அப்படின்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா. ஓகே, சுவாச பாதை அதுதான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ஸ். அதே மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாசல் கன்ஜெஷன். நாசல்னா என்னன்னு சொல்றோம், மூக்குல என்ன அது அடைப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். அண்ட் டிஸ்சார்ஜ் ஓகே அதுல இருந்து சளி வர்றது. ஓகே, ஃபீவர் அப்படின்னா காய்ச்சல், காஃப் அப்படின்னா இருமறது, பாடி ஹேக்னா உடம்பு முழுவதும் வலி. அப்ப இது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வாஷிங் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி, அடிக்கடிக்கு என்ன பண்ணணும், கை கழுவணும். நாட் ஷேரிங் பர்சனல் ஐட்டம்ஸ் கவரிங் த மவுத் அண்ட் நோஸ். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ண பர்சனல் நம்மளோட பர்சனல் ஐட்டம்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கவரிங் த மவுத் அண்ட் நோஸ், எப்ப வெளியில போனாலும் என்ன பண்ற நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணிட்டு போறது. ஓகே, பாதிக்கப்படும் போது நம்ம நோஸையும் மவுத்தையும் கவர் பண்ணிட்டு போனோம்னா அது இன்னொருத்தருக்கு ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகாது. நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். ஓகே, சிக்கன் பாக்ஸ் அப்படின்னா பெரியம்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதால் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது வைரஸ் மூலமா நடக்கிறது. இதுவும் என்ன ஆகுது, சுவாச பாதையை தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்ல ஈஸியா அதை என்ன பண்றோம், புள்ளியா நல்லா அது இது பார்த்துக்கோ, ரேஷஸ் பார்க்கலாம். ஓகே, அது எதால் அதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைல்டு ஃபீவர் சாதாரண ஜுரம், இச்சி ஸ்கின். ஓகே, இச்சி ஸ்கின் எப்ப பார்த்தாலும் அரிப்பு, ரேஷஸ், அதே மாதிரி பிளிஸ்டர்ஸ். ஓகே, சில இடத்துல அந்த கொப்புளங்கள், பிளிஸ்டர்ஸ் அப்படின்னா கொப்புளங்கள் ஏற்படும். இதை ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எப்படி பண்ணலாம்னா கம்ப்ளீட் ஐசோலேஷன் ஆஃப் த பேஷண்ட் என்ன பண்ணணும், எப்பவுமே அம்மா போட்டவங்கள தனியா தான் வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் நம்ம பாக்குறோம் அம்மா போட்ட வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனியா ஐசோலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. கவரிங் த மவுத் அண்ட் நோஸ் அண்ட் வேக்சினேஷன். அவங்க வாய் என்ன பண்ணணும் எப்பவுமே, ஓகே வாயையும் அவங்களோட மூக்கையும் என்ன பண்ணுவாங்க கவர் பண்றது. அதே மாதிரி வேக்சினேஷன் தடுப்பூசிகளை போடலாம். நெக்ஸ்ட் மீசில்ஸ். மீசில்ஸ்னா இதுவும் ஒரு வகையான அம்மை நோய் தான். ஓகே, அப்ப இது எதால வருது அப்படின்னு சொல்லும், இதுவும் வைரஸ் தான். இதுவும் என்ன இருக்குது, ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், சுவாச பாதை, ரெஸ்பிரேட்டரி. ஓகே, தோல் மற்றும் என்னன்னு சொல்லுவோம் சுவாச பாதையை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இதுவும் என்ன ஆகுது, ஃபீவர், சோர் த்ரோட் அண்ட் ரெட்டிஷ் ரேஷஸ். ஓகே, இங்க என்ன ஆகுது, ஃபீவர், ஓகே காய்ச்சல் இருக்கும். அதே மாதிரி தொண்டை புண்ணு இருக்கும். அதே மாதிரி ரெட்டிஷ் ரேஷஸ். ஓகே, உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கும், சிகப்பா அந்த ரேஷஸ் இருக்கும். ஆன் த நெக் எங்க இருக்கும், நம்மளுக்கு கழுத்துக்கிட்டையும், இயர்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின். ஓகே, காதோறும், அதே மாதிரி மீறி இருக்கிற ஸ்கின்லயும் தோல்லையும். ஓகே, அப்ப இது என்ன பண்ணும், ஐசோலேஷன் அவங்க என்ன பண்ணும், தனிமைப்படுத்தணும். ஓகே, கவரிங் த மவுத் அண்ட் நோஸ், மெயின்டைனிங் குட் ஹைஜீன் அண்ட் அவங்க இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிறது மூலமாகவோ அதே மாதிரி தடுப்பூசி போடுவதன் மூலமாகவோ இந்த வகையான தொற்று நோய்களை வராமல் பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ். ஓகே, டிபி. ஓகே, டியூபர்குலோசிஸ்ன்றது டிபி. இது எதால வருது அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா. இது அஃபெக்ட் பண்ற இடம் எதுன்னு பார்த்தோம்னா லங்ஸ், நம்மளோட நுரையீரல். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காய்ச்சல், இது என்ன இருமல், காய்ச்சல், அதே மாதிரி ஃபேட்டிக். ஓகே, லாஸ் ஆஃப் அப்படைட், நைட் ஸ்வெட்ஸ். அதே மாதிரி அவங்களால சாப்பிட முடியாது. நைட்ல பார்த்தா என்ன இருக்கும், உடம்பு வேர்வு அதிகமா இருக்கும். அப்ப இதுக்கு கான்டாக்ட் அவாய்ட் க்ளோஷர் கான்டாக்ட் வித் டிபி இன்ஃபெக்டட் பர்சன் ஆல்ரெடி இந்த டியூபர்குலோசிஸ். ஓகே, டியூபர்குலோசிஸ் அஃபெக்ட் ஆன பர்சன் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கான்டாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. கவரிங் த
மவுத் அண்ட் நோஸ், வாயை மவுத்துக்கையும் என்ன பண்ணும், கவர் பண்ணிருக்கிறது. மெயின்டைன் எ குட் ஹைஜீன், கெட்டிங் வேக்சினேட்டட், ஓகே தடுப்பூசி போட்டுக்கொள்வது மூலமாக இந்த டியூபர்குலோசிஸ் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிசீசஸ் ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட். ஓகே, இப்போ நம்ம ஏர் மூலமா, முன்னாடி என்ன பார்த்தோம், நம்ம காற்று மூலமா நடக்கிறத பார்த்தோம். இப்போ வந்து வாட்டர் மூலமாகவோ ஃபுட் மூலமாகவோ எப்படி என்ன ஆகுது, டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் பி அப்படின்றது என்னன்னா ஒண்ணும் கிடையாது, மஞ்சள் காமாலை. ஓகே, இது எது மூலமா ஆகுதுன்னா வைரஸ் மூலமா. இது எந்த ஆர்கன்ஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது லிவர். ஓகே, இதுக்கு உடைய சிம்டம்ஸ் பார்க்கும்போது ஃபேட்டிக், சாப்பாடு சரியா எடுத்துக்காது, ஃபீவர், ஜுரம், லாஸ் ஆஃப் அப்படைட், ஓகே நாசியா, ஓகே அது மாதிரி என்ன, வாந்தி, மயக்கம், ஓகே ஜாண்டிஸ், ஓகே பெயின் இந்த அப்பர் ரைட் அப்டமன், அதே மாதிரி வயிற்றுக்குள்ள, ஓகே அப்டர் ரைட், ஓகே ரைட் சைட்ல இருக்கிற அப்டமன்ல அடிவயிறு என்ன பண்ணுது, நம்மளுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கிறது. ஓகே, அப்ப இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், எப்பவுமே என்ன பண்ணும், நல்லா பாயில் பண்ண வச்ச வாட்டரை குடிக்கிறது. வேக்சினேஷன் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மூலமாக. நெக்ஸ்ட் காலராவும் எது மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது, பாக்டீரியா மூலமா ஸ்ப்ரெட் ஆகுறது தான் காலரா. அது எந்த அஃபெக்ட், இண்டஸ்டைன், ஓகே நம்மளோட குடல் பகுதியே அதை பாதிக்குது. அதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது டயரியா அண்ட் டீஹைட்ரேஷன். டயரியா அப்படின்னு பார்க்கும்போது என்ன, ஸ்டொமக் அப்செட் பண்ண லூஸ் மோஷன் சொல்லுவாங்க, அதுதான் டயரியா. அண்ட் டீஹைட்ரேஷன் நம்ம உடம்பு, இப்ப லூஸ் மோஷன் ஆகும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாம் வெளியில வந்துடும். அப்ப நீர் சத்து குறைதல தான் என்னன்னு சொல்ல நம்ம டீஹைட்ரேஷன். ஓகே, அப்ப இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். ஓகே, நம்மளோட உடம்ப ஆரோக்கியமா, உடல் பகுதியை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது. அதே மாதிரி குட் சானிட்டரி ஹேபிட்ஸ். ஓகே, அதே மாதிரி டாய்லெட் போகும்போது நம்மளோட உடல் உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சிருக்கு, சுத்தபத்தமா வச்சிருக்கிறது. கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர், வேக்சினேஷன். இது என்ன பண்ண முடியும், நல்லா ப்ராப்பரா குக்கான ஃபுட், ஓகே நல்லா சமைக்கப்பட்ட உணவு. அதே மாதிரி பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர், ஓகே தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, ஓகே ஆற வச்சு வடிகட்டி குடிக்கிறது. அதே மாதிரி வேக்சினேஷன், ஓகே வேக்சினேஷன் தடுப்பூசி. நெக்ஸ்ட் டைஃபாய்டு. ஓகே, டைஃபாய்டு இது ஒரு விதமான என்னது, பாக்டீரியா மூலமா ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு டிசீஸ். ஓகே, அதுவும் எதை அஃபெக்ட் பண்ணும்னா இண்டஸ்டைன், குடல் பகுதி. ஓகே, அதோட சிம்டம்ஸ் பார்க்கும்போது தலைவலி, அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வயிற்று பகுதியில வலி, ஃபீவர் அண்ட் டயரியா. இது என்ன வருது, லூஸ் மோஷன் தான். தலைவலி, ஓகே அதே மாதிரி வயிற்று பகுதியில ஒரு வலி, அதே மாதிரி ஜுரம், அதே மாதிரி டயரியா அப்படின்னு பார்க்கும்போது லூஸ் மோஷன். இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்க்கும்போது மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன் அண்ட் குட் சானிட்டரி ஹேபிட்ஸ். இது என்ன இருக்கணும், ஓகே நம்மள உடலை சுத்தமா வச்சுக்கிறது மூலமாகவோ, ஓகே சானிட்டரி ஹேபிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டாய்லெட் போற இடத்துல கிளீனா வச்சுக்கிறது மூலமாகவோ, கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட், நல்ல உணவு, ஓகே நல்லா சமைக்கப்பட்ட உணவு அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர், வேக்சினேஷன். நெக்ஸ்ட் அஸ்காரியாசிஸ் அப்படின்னு வார்ம்ஸ் மூலமாக, உடலுக்குள்ள ஒரு புழுக்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ரவுண்ட் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வார்ம்ஸ்னா புழுக்கள். இது எதை அஃபெக்ட் பண்ணதுன்னா இண்டஸ்டைனை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, வார்ம்ஸ் இன் ஸ்டூல், ஓகே நம்மளுடைய மலத்தின் வழியா இன்னும் புழுக்கள் வருது. லாஸ் ஆஃப் அப்படைட், நம்மளால சாப்பிடாம போறது. புவர் growth, ஓகே வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. டயரியா, வெயிட் லாஸ், அனீமியா அப்படின்னு பார்க்கும்போது ரத்த சோகைன்னு சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்லணும், அனீமியா. வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம், வெயிட் லாஸ் அப்படின்னா உடல் மெலிந்து காணப்படுறது. அப்ப இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வரும்போது மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன், இதுவும் அதே தான். குட் சானிட்டரி ஹேபிட்ஸ், கன்சம்ஷன் ஆஃப் ப்ராப்பர்லி குக்டு ஃபுட் அண்ட் பாயில்டு ட்ரிங்கிங் வாட்டர். மேல பார்த்த எல்லாமே இதுக்கு தான் ரீசன். இது வரைக்கும் டிசீசஸ் காஸ்ட் பை ஏர் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் பார்த்தோம். மூணாவதா டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ். ஓகே, பூச்சிகள் மூலமாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் மலேரியா. ஓகே, மலேரியா எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோசோவான்றது ஒரு இன்னது நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜெர்ம்ஸ் தான் புரோட்டோசோவா. ஓகே, அது எதன் மூலமான ஸ்கின் அண்ட் பிளட் மூலமா உடம்புக்குள்ள போகுது. அதோட காசஸ் பார்க்கும்போது ஐ ஃபீவர், அதே மாதிரி ப்ரொஃபியூஸ் ஸ்வெட்டிங், நம்ம உடம்புல என்ன ஆகுது, ஸ்வெட் ஆகுது பாடி. அதே மாதிரி பீரியாடிக் சில், உடம்பு முழுவதும் என்ன இருக்கு, எப்பவுமே கூலிங்கா இருக்கிறது. அப்ப இதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பார்க்கும்போது யூசஸ் ஆஃப் மஸ்கிட்டோஸ் நெட். ஓகே, எங்கெங்கெல்லாம் கொசுக்கள் இருக்குதோ அங்க என்ன பண்ணணும், நம்ம கூட இப்ப வீட்டுக்கு எல்லா வீட்லயுமே என்ன பண்றோம், மஸ்கிட்டோ உள்ள வராத மாதிரி நெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி போடுறது. அண்ட் ரிப்பல்லன்ஸ்னா உடம்புல என்ன பண்றது, அதை தேய்ச்சிக்கிறோம் இல்லையா, அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது. அப்ப மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ஸ். வேரிங் லாங் ஸ்லீவ்டு க்ளோத்ஸ், அதே மாதிரி உடம்புல என்ன பண்ணோம், ஓகே நல்லா ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறது, உடம்புல ட்ரெஸ் போடுறது. கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ ப்ரீடிங் இன் அண்ட் அரௌண்ட் யுவர் ஹோம். ஓகே, எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கும் அங்க என்ன பண்ணோம், ஓகே இடத்த தூய்மையா வைக்க போடும்போது மஸ்கிட்டோ என்ன ஆகுது, ப்ரீட் ஆகாது. நெக்ஸ்ட் டெங்கு ஃபீவர். ஓகே, பிரேக் போன் ஃபீவர். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரேக் போன் ஃபீவர். ஓகே, நம்மளோட போனே என்ன ஆகுது, உடஞ்சு போற மாதிரி ஒரு பெயின் உருவாக்குது. அப்ப இதுதான் டெங்கு ஃபீவர். இது எதன் மூலமா உருவாகுதுன்னா வைரஸ் மூலமா உருவாகுது. இது எந்த பாகத்தை அஃபெக்ட் பண்ணுதுன்னா ஸ்கின் அண்ட் பிளட். நெக்ஸ்ட் இதோட
சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கும்போது அதுவே என்ன இது, ஓகே, ஃபீவர், காய்ச்சல், அதே மாதிரி ஹெட்டேக், தலைவலி, மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், நாசியா. ஓகே, மசில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மசில்ஸும் அதே மாதிரி ஜாயிண்ட் பெயினா இருக்கிறது, அதே மாதிரி நாசியா, மயக்கம். யூஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்ன்னு பார்க்கும்போது யூசஸ் ஆஃப் மஸ்கிட்டோ நெட்ஸ் அண்ட் ரெப்பல்லன்ட் மேல பார்த்தோம். அதே மாதிரி தான் வேரிங் லாங் ஸ்லீவ்டு க்ளோத்ஸ், இதுக்கும் அதே தான். கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோஸ் ப்ரீடிங் இன் அண்ட் அரௌண்ட் யர் ஹோம் அண்ட் அவாய்டிங் ஏரியாஸ் வித் ஸ்டில் வாட்டர். ஓகே, ஸ்டாக்னேட்டட் வாட்டர் இருக்கிற இடத்துல போகாது இருக்கிறது நல்லது. பை ஸ்டடிங் இன் டேபிள் 3.1 we can understand how infection diseases spread and how to prevent them. ஓகே, இது படிக்கிறது மூலமா எப்படி வந்து ஓகே டிசீசஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம். here are some simple but important precautions. இங்க கீழே சில இம்பார்ட்டன்ட்டும் அதே மாதிரி சில சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ், எச்ச வியாதிகளில இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு சிலது என்ன இருக்கு, சில பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம பார்க்கலாம். கீப்பிங் ourselves and our surroundings clean. ஓகே, நம்மளை சுத்தமாக வைத்துக் கொள்வது மூலமாகவோ அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளணும். பிராக்டிசிங் பேசிக் ஹைஜீன் எவ்ரிடே. ஓகே, டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, ஒரு சாதாரண சுத்தமா நம்மள எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். வாஷிங் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர் டு ரிமூவ் பேத்தஜன்ஸ். அடிக்கடிக்கு என்ன பண்ணணும், நம்மளோட கைகளை சோப்பு போட்டு கழுவணும். கவரிங் அவர் மவுத் அண்ட் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். ஓகே, நம்ம என்ன பண்றோம், இருமும் போதோ என்ன பண்றோம், ஸ்னீஸ் பண்ணும் போதோ தும்மும் போதோ என்ன பண்ணணும், நம்மளோட வாயை என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். எதால, வாயையும் மூக்கையும் என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஓகே, கவரிங் our mouth and nose while coughing or sneezing. Next, wearing a mask in crowded place provide protection. அதே மாதிரி ஒரு கூட்டம் நிறைந்த இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணணும், நம்ம மாஸ்க் வச்சு வாய் கவர் பண்ணணும். அவாய்ட் ஷேரிங் ஆஃப் பர்சனல் ஐட்டம்ஸ் லைக் டவல்ஸ் ஆர் ஹேண்ட்கர்ச்சீஃப். என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட பர்சனல் ஐட்டம்ஸை யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் எதுனா, டவல், முகம் துடைக்கிற உடம்பு துடைக்கிற டவல், அதே மாதிரி ஹேண்ட்கர்ச்சீஃப், கைக்குட்டை. கீப்பிங் our ஹோம் ஃபுட் அண்ட் வாட்டர் கிளீன். நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருக்கிறது மூலமாகவோ நம்மளோட உணவு சுத்தமா வச்சுக்கிறது மூலமாகவோ நம்மளுடைய குடிநீரை சுத்தமா வச்சுக்கிறது மூலமாகவோ நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாப்பா நம்மள நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸ்டேயிங் அட் ஹோம் அண்ட் ரெஸ்டிங் வென் வி ஆர் அன்வெல் help body recover and minimize spreading and disease to others. Okay, staying home. நம்ம வீட்லயே நம்ம உடம்பு முடியாது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருக்கணும். இப்ப கூட நம்ம ஃபீவரா இருக்கும்போது ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தா இமீடியட்டா ரெக்கவரி ஆகும். அதே சமயம் என்ன ஆகாது, நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. சம் இன்ஃபெக்ஷன் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை வார்ம்ஸ் தட் லிவ் இன்சைட் அவர் பாடி. சில தொற்றுநோய் கிருமிகள், தொற்றுநோய்கள் எது மூலமா ஏற்படும்னா வார்ம்ஸ் மூலமான புழுக்கள் மூலமாக. அது என்ன இருக்கும், நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கக்கூடிய புழுக்கள் மூலமாக, எஸ்பெஷலி இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், எஸ்பெஷலி என்ன இருக்கு, நம்மளோட ஜீரண மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய புழுக்கள் மூலமாக ஏற்படுகிறது. they feed on nutrients and lives as parasites. அது என்ன பண்ணும், நம்ம சாப்பிடுற உணவை அது சாப்பிடும். Okay, organs that live in or any other living beings. These worms usually spread through contaminated food. Okay, இந்த worms எது மூலமா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது contaminated food, contaminated சுகாதாரமற்ற உணவு, அதே மாதிரி தண்ணீர், அதே மாதிரி மண், அதே மாதிரி கான்டாக்ட் வித் அன் இன்ஃபெக்டட் பர்சன் ஆர் அனிமல்ஸ். ஓகே, இதுவும் அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா வாட்டர், சாயில், அதே மாதிரி இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் மூலமா ஈஸியா என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட், how are non-communicable diseases caused? ஓகே, தொற்றாத நோய்கள் எப்படி வந்து நமக்கு ஏற்படுது. How are non-communicable diseases caused? Okay, you have learned that non-communicable disease like cancer, diabetes and asthma are linked to lifestyle. ஆல்ரெடி இப்ப நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி தொற்றாத நோய்கள் எதுன்னு சொல்லும்போது கேன்சர், புற்றுநோய், அதே மாதிரி நீரிழிவு நோய், அதே மாதிரி ஆஸ்துமா, ஓகே, நுரையீரல் சார்ந்த நோய், இதெல்லாம் எது மூலமா ஏற்படுதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஓகே, நம்ம சாப்பிட்ற உணவு முறை, நம்மளோட வாழ்க்கை முறை, அதே மாதிரி டயட், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அதே மாதிரி நம்மளோட சுற்றுப்புறம், இது சேர்ந்துதான் வருதுன்னு பார்த்தோம். They are the most common causes of death in India. ஆனா தொற்று நோய்களை விட தொற்றாத நோய்கள் தான் என்ன இருக்குது, நம்ம இந்தியாவிலேயே என்ன இருக்கு, அந்த டெத் ரேட் அதிகமா காமிக்குது. In grade 6 you are also learn about diseases like scurvy, anemia and goiter. grade 6ல ஆல்ரெடி இந்த மாதிரி டிசீஸை பத்தி பார்த்திருக்கோம். எதுனா ஸ்கர்வி, ஓகே, விட்டமின் சில வருது. அதே மாதிரி அனீமியா அப்படின்னு சொல்லும்போது ரத்த சோகை, அண்ட் காய்டர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரணும், நம்மளோட தொண்டையில ஏற்படக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அயோடின் டிஃபிஷியன்சி மூலமா வரக்கூடிய வியாதி தான் காய்டர். which are caused by lack of specific nutrients in the diet. ஓகே, சிலது என்ன ஆகுது, நம்ம சரியான உணவு முறையே, ஓகே, நியூட்ரியன்ட் சத்தான உணவு குறைபாடுனால சில வியாதிகள் உண்டாக்குது. they are all deficiency diseases. ஓகே, இந்த வியாதிகள்லாம் என்னன்னு சொல்லுவோம், deficiency diseases. deficiencyனா என்ன, ஒரு பொருள் பற்றாக்குறை நோய்கள் அப்படின்னு சொல்லுவோம். they are also non communicable. இதுவும் என்ன வரும், நான் கம்யூனிகபிள், பற்றாத நோய்கள்ல தான் வரும். deficiencyனா சத்து குறைவால ஏற்படக்கூடிய வியாதிகளை தான் என்னன்னு சொல்லுவோம், deficiency diseases. diseases such as cancer, diabetes and asthma often persist for a long time, more than 3 months, that are referred to as chronic diseases. சில diseases என்னன்னு சொல்லுவோம்,
கேன்சர், ஓகே, புற்றுநோய், டயபெட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீரிழிவு நோய், ஆஸ்துமா, இதெல்லாம் என்ன ஆகுது, லாங் டேர்ம் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, இது உடனே போகாது, என்ன இருக்கும், லாங் டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு பேர் தான் கிரானிக் டிசீசஸ். இது என்னன்னு சொல்ல நம்ம கிரானிக் டிசீசஸ். லாங் டைம் டிசீசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், கிரானிக் டிசீசஸ். டயபெட்டிஸ் இஸ் ஏ காமன் டிசீஸ். ஓகே, நீரிழிவு அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு சாதாரண வியாதி which is becoming more prevalent in adults as well as children. இப்ப என்ன ஆகுது, ஒரு காமனா இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் இப்ப என்ன ஆகுது, more prevalent in adults and as well as newborns. இப்ப குழந்தைகளுக்கிட்டையும் அதே மாதிரி அடல்ட், ஓகே, வயதானவர்கள்கிட்டையும் அதே மாதிரி குழந்தைகள்கிட்டையும் இந்த நோய் காமனா பாக்குறதுன்னு பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் இந்தியா now as one of the highest number of people with diabetes. இப்ப அதால இந்தியால அதிகபட்சமாக, ஓகே, சர்க்கரை வியாதிகளால் உலக அளவுல பார்க்கும்போது இந்தியால தான் அதிக அளவு சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இது often develops due to combination of hormonal imbalance. இது எதை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஓகே, ஹார்மோனல்ன்றது சுரப்பிகள். ஓகே, இந்த சுரப்பிகள் என்ன ஆகுது, பேலன்ஸ் இல்லாம இருக்கிறது. அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், என்ன ஆகுது, அன்ஹெல்தி, சரியான தவறான உணவு பழக்க வழக்கங்கள், லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நம்மளுக்கு எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது, பீயிங் ஓவரால் ஆர் ஒபீஸ், உடல் பருமன் அண்ட் அதர் ரீசன், வேறு சில விதமான காரணங்களாலும் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். எது எக்ஸாம்பிள் எது பாக்குறோம், இப்ப நம்ம நீரிழிவு நோய் அதிகமா இந்தியர்களிடையே உலக அளவில் பார்க்கும்போது இந்தியர்களிடையே அதிக அளவு காணப்படுகிற நோயாக இப்ப இருக்கிறது. Let us learn more about the causes of non-communicable diseases and their preventions. Okay, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா படிக்கலாம். இந்த தொற்றாத நோய்களை பத்தி activity 3.5 let us survey. Okay, இந்த சர்வே எடுத்ததுல find out 3 most common lifestyle related disease in your neighborhood. Okay, find out the 3 most common lifestyle related disease. Okay, நம்மளோட மாறி வரும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை முறை, ஓகே, காமன் வாழ்க்கை முறையை சார்ந்த வியாதிகள். ஓகே, உங்களோட சுற்றுப்புறத்துல வாழ்க்கை முறை சார்ந்த வியாதிகள் எது இருக்கிறத பத்தி நோட் பண்ண சொல்லிருக்காங்க. டாக் டு a doctor, nurse or health worker or even a family members who knows about our health. What kind of lifestyle changes can help prevent or manage these diseases? இது யார் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு டாக்டர் கிட்டயோ இல்ல நர்ஸ் கிட்டயோ இல்ல ஹெல்த்ல ஒர்க் பண்ற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆள் கிட்டயோ ஆர் a family members. ஓகே, ஈவன் உங்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வியாதிகள், ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை முறையை சார்ந்த இந்த வியாதிகளை எப்படி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். யூ கேன் ஆல்சோ கன்சல்ட் ட்ரஸ்டட் ஹெல்த் வெப்சைட்ஸ், புக்ஸ், டீச்சர்ஸ். இது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், சில விதமான வாழ்க்கை முறை சார்ந்த இந்த வெப்சைட் பார்க்கலாம், புக்ஸ் பார்க்கலாம், டீச்சர்ஸ் கிட்ட கேட்கலாம், டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். fill in the table 3.2 and more about lifestyle related diseases. ஓகே, சில ஃபில்அப் கொடுத்திருக்காங்க, suggested lifestyle changes அப்படின்றத ஒரு டேப்லெட் காலத்துல நம்ம என்ன பண்ணணும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்ற டாபிக்ல சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணோம், இவங்க கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம அதுக்கு டேபிள் 3.2 நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், ஓகே, தொற்றாத நோய்கள் அப்படின்ற டாபிக்ல பார்க்க போறோம். சீரியல் நம்பர் டேப்லெட் காலம் கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் காமன் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் நேம் ஆஃப் சம் காமன் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கை முறையால் ஏற்படக்கூடிய ஓகே நோய்கள், அதே மாதிரி சைன் அண்ட் சிம்டம்ஸ், ஓகே, அதோட அறிகுறிகள் என்ன, சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்ம வாழ்க்கை முறை எப்படி மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டினா உடல் பருமன். சைன் அண்ட் சிம்டம்ஸ், ஓகே, உடல் பருமன் அப்படின்னும் போது என்ன இருக்கும், ஓகே, நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும்போது ஈட்டிங் ஏ பேலன்ஸ்டு டயட் அண்ட் எக்ஸசைசிங் ரெகுலர்லி. ஓகே, நிறைய பேர் என்ன பண்ண, அதிகமா சாப்பிட்றது மூலமா அவங்களுக்கு என்ன வராது, உடல் பருமன் வராது. ஆனா சில விதமான காரணங்களால் என்ன பண்ணும், அவங்களுக்கு உடல் பருமன் வரும். அதோட சைன் அண்ட் சிம்டம் அப்படின்றத எப்படி அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படுது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்ப ஒபிசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உடம்புல சேரக்கூடிய எக்ஸசிவ் பாடி ஃபேட், ஓகே, எக்ஸஸ் பாடி ஃபேட், அதிகபட்சமான கொழுப்பு சத்துள்ள உணவு முறைகள். அதால என்ன ஆகும், ஜாயிண்ட் பெயின், ஓகே, நம்மளோட வெயிட் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், ஜாயிண்ட் எல்லாம் பெயின் இருக்கும். அப்ப ஜாயிண்ட் பெயின். அதே மாதிரி எக்ஸசிவ் பாடி ஃபேட் பார்த்தோம். அதே மாதிரி பிரீத்லெஸ்னஸ், ஓகே, சில சமயம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் நடந்தா கூட என்ன ஆகும், ஓகே, மூச்சு வாங்கும். அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம பிரீத்லெஸ்னஸ். இந்த மூணு அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், ஈட்டிங் பேலன்ஸ்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலர்லி, ஓகே, சரிவிகித உணவு சாப்பிடும் போதும் அதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணும்போதும் என்ன பண்ண, உடல் பருமனை குறைக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது டயபெட்டிக்ஸ், ஓகே, நீரிழிவு நோய். அவங்களோட சைன் அண்ட் சிம்டம் பார்க்கும்போது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடிக்கு என்ன பண்ணுவாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதே மாதிரி அவங்களுக்கு என்ன இருக்கும், தாகம் அதிகமா இருக்கும். வெயிட் லாஸ்னா என்ன இருக்கும், அவங்களோட உடல் குறையும். ஓகே, அதோட உடலோட வெயிட் என்ன ஆகும், குறையும். அதே மாதிரி டயர்ட்னஸ், அவங்களுக்கு என்ன இருக்கும், ரொம்ப டயர்டா களைப்பா இருக்கும். அதே மாதிரி ஸ்லோ ஹீலிங்.
நெக்ஸ்ட் அதோட சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம், ரெடியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட். முன்னாடி உணவு முறை ரொம்ப அவசியம். ஓகே, இதனோட வாழ்க்கை முறையில பேலன்ஸ்டு டயட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ்டு டயட்னு பார்க்கும்போது தேவையான அளவு சரிவிகித உணவு. கார்போஹைட்ரேட்னா இவ்வளவுதான் இருக்கணும், ஃபேட்னா இவ்வளவுதான் இருக்கும், புரோட்டீன் இவ்வளவு இருக்கணும், சுகர் இவ்வளவுதான் இருக்கணும், அதே மாதிரி வாட்டர் இவ்வளவு எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. அதுதான் என்னன்னு சொல்லணும், பேலன்ஸ்டு டயட் சொல்லுவோம். அதே மாதிரி ரெடியூஸ் சுகர் இன்டேக், ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணணும். ரெடியூஸ் சுகர் இன்டேக், ரெடியூஸ் சுகர் இன்டேக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெடியூஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட், அது கூட சொல்லலாம். ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ரெடியூஸ் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட், ரெடியூஸ் கார்போஹைட்ரேட்ஸ். அதே மாதிரி ஃபைபர், டேக் ஃபைபர் ரிச் ஃபுட், நல்ல ஃபைபர் சத்துள்ள உணவுப் பொருளை சாப்பிடணும். டேக் ஃபைபர் ரிச், டேக் ஃபைபர் ரிச் ஃபுட். அதே மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலர்லி, எக்ஸசைஸ் ஓகே, ரெகுலர் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் ரெகுலர்லி. அதே மாதிரி வாக்கிங் இஸ் த பெஸ்ட். வாக்கிங், வாக்கிங் எக்ஸசைஸ், கோ ஃபார் வாக்கிங். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டயபெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஹை பிளட் ப்ரெஷர். ஓகே, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம், ரத்த கொதிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப அதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஹெடேக், ஹெடேக் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி டிசீனஸ், அடிக்கடிக்க டயர்ட் ஆகுறது, மயக்கம் வர்றது. ஓகே, அப்ப டிசீனஸ் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி செஸ்ட் பெயின், மார்பு பகுதியில ஒரு வலி, அதுதான் என்னன்னு சொல்லணும், நம்ம செஸ்ட் பெயின். அதே மாதிரி டிஃபிகல்ட் டு பிரீத், டிஃபிகல்ட் இன் பிரீதிங், டிஃபிகல்ட் இன் பிரீதிங். இதெல்லாம் என்ன வரும், நம்ம சைன் அண்ட் சிம்டம்ஸ். சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே தெரியும். ஓகே, பெரும்பாலும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சால்ட் இன்டேக்கை குறைப்பாங்க. அப்ப ரெடியூஸ் சால்ட் அண்ட் ஆயில் இன்டேக். இப்போ டாக்டர் சொல்ற அட்வைஸ் முதல்ல என்ன இருக்கும், ஆயில குறைங்க, சால்ட்டை கம்மியா சாப்பிடுங்க. ரெடியூஸ் சால்ட் அண்ட் ஆயில் இன்டேக். அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ். ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஓகே, வேலையால ஏற்படக்கூடிய மன அழுத்தம். ஓகே, ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் இது ஹை பிளட் ப்ரெஷர். அடுத்து நம்மளா ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க, அதோட சைன் அண்ட் சிம்டம். அதே மாதிரி சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க. தொற்றாத நோய்களை முக்கியமா ஓகே அதிகமா பாதிக்கப்படுது எதுனா ஹார்ட் டிசீஸ். அப்போ ஃபோர்த் என்னன்னு எழுதலாம், நம்ம ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு எழுதலாம். ஃபோர்த் ஹார்ட் டிசீஸ். ஓகே, அதோடது சைன் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கும்போது நமக்கே தெரியும் என்ன வரும், மெயினா செஸ்ட் பெயின். ஓகே, மெயினா அது என்ன வரும், செஸ்ட் பெயின். அதே மாதிரி இர்ரெகுலர் ஹார்ட் பீட், ஹார்ட் பீட் என்ன இருக்கும், இர்ரெகுலரா இருக்கும், கரெக்டா இருக்காது. இர்ரெகுலர் ஹார்ட் பீட், செஸ்ட் பெயின், இர்ரெகுலர் ஹார்ட் பீட். அதே மாதிரி டயர்ட்னஸ், டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட் இன் பிரீத்திங், அதுவும் என்ன வரும், மெயினா மூச்சு விட கஷ்டப்படுறது. அப்ப அது டிஃபிகல்ட் இன் பிரீத்திங். இதெல்லாம் இதோட சைன் அண்ட் சிம்டம்ஸ். சஜஸ்டட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு வரும்போது இதுக்கு என்னன்னு சொல்லலாம், எல்லாத்துக்கும் பொதுவா ஒண்ணு சொல்லுவோம், என்னது இது, பேலன்ஸ்டு டயட். எதையும் அதிகமா சாப்பிடாம கரெக்டா சாப்பிடுறது. நெக்ஸ்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ். அப்புறம் கோ ஃபார் வாக்கிங், walking exercise regularly. Next, reduce oil intake, reduce oil intake. Dr. Kamala Ranade was pioneering biomedical researcher. Dr. Kamala Ranade, okay, 1970 to 2001 அவங்க இருந்திருக்காங்க. was a biomedical researcher. அவங்க biomedical fieldல ஆராய்ச்சியாளர். She studied how hormones and certain viruses are linked to cancer, helping improve its treatment and prevention. அவங்க எதை பத்தி படிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹார்மோன்ஸ் அண்ட் அதே மாதிரி certain viruses, அந்த வைரஸஸ் எது கூட லிங்க் ஆயிருக்குன்னா கேன்சர், புற்றுநோய் மற்றும் ஹெல்பிங் இம்ப்ரூவிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன். அவங்க எதை ரிலேட்டடானா ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சர்டன் வைரஸஸ் எதுக்கு ரிலேட்டட் டு கேன்சர், அதே மாதிரி கேன்சரை காசஸ் பண்ற வைரஸ், அதோட ட்ரீட்மெண்ட், அதோட ப்ரிவென்ஷன், அதை எப்படி நம்ம தடுக்கிறது. ஹர் ஒர்க் ஆல்சோ ஷோட் ஹவ் டொபாக்கோ, டயட் அண்ட் பொல்யூஷன் கேன்
raise the risk of cancer. அவங்களோட ரிசர்ச்ல மெயினா அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா டொபாக்கோனா என்னன்னு சொல்லுவோம், புகையிலை. ஓகே, புகையிலை, அதே மாதிரி டயட், நம்ம சாப்பிட்ற உணவு, அதே மாதிரி பொல்யூஷன் எப்படின்னா நம்மளோட புற்றுநோயை இன்க்ரீஸ் பண்ணுது. ஹைலைட்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அதே மாதிரி அவங்க எதை பத்தி சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஓகே, வாழ்க்கை முறை எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி அவங்க ரிசர்ச். பெரும்பாலும் அவங்களோட ரிசர்ச் எதை பத்தி இருக்குன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எது ஒரு மெயினா கேன்சர். ஓகே, அவங்களோட ரிசர்ச் எல்லாமே கேன்சர் ரிலேட்டட். ஹவு டு ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் டிசீசஸ். ஓகே, நோய்கள் வராமலும் அதே மாதிரி அதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். யூ மைட் ஹவ் ஹர்ட் தட் ஃப்ரேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure. நம்ம ஏற்கனவே தெரியும், வருமுன் காப்போம். prevention is better than cure னா வருமுன் காப்போம். It is important to protect ourselves from both communicable and non communicable diseases. இது மாதிரி நம்ம செஞ்சோம்னா வருமுன் காப்போம் அப்படின்னா நல்ல உணவு முறை, நல்ல வாழ்க்கை முறை, அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு உணவு முறை, அதே மாதிரி எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இதெல்லாம் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், நோய் வராமல் பாதுகாக்கலாம். ஓகே, அதே மாதிரி எதுல இருந்து பாதுகாக்கலாம், தொற்று நோய்களும் தொற்று இல்லாத நோய்கள்ல இருந்து நம்மளையும் ஈஸியா நம்ம பாதுகாக்கலாம். ஆக்டிவிட்டி 3.6 let us read அப்படின்ற டாபிக்ல ஒடிசா கம்யூனிட்டி லெட் சானிடேஷன் கம்பைன். ஒடிசால ஓகே, ஒரிசால, இந்தியால இருக்கிற ஒரிசா அப்படின்ற மாநிலத்துல கம்யூனிட்டி லெட் சானிடேஷன் கம்பைன். சானிடேஷன் கம்பைன் அப்படின்னா துப்புரவு பிரச்சாரம். ஓகே, சமுதாயம் சார்ந்த துப்புரவு பிரச்சாரத்தை அவங்க மேற்கொண்டாங்க. இன் பட்ராக் டிஸ்ட்ரிக்ட், ஒடிசால பட்ராக் டிஸ்ட்ரிக்ட்ல கம்யூனிட்டி சானிடேஷன் கம்பைன் ஹெல்ப்டு மோர் பீப்புள் அண்ட் பில்ட் யூஸ் டாய்லெட். ஓகே, இந்த மாதிரி பிரச்சாரத்தை மேற்கொள்ள மூலமாக நிறைய மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க புதுசா கழிவறையை வீட்லயே கட்டி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. திஸ் ரெடியூஸ்ட் ஓப்பன் இன்ஃபெக்ஷன் சிக்னிஃபிகன்ட்லி அண்ட் இம்ப்ரூவ்ட் சைல்ட் ஹெல்த் வித் ஃபீவர் டிசீசஸ் கால்டு diarrhea and infection. இதெல்லாம் அவங்க என்ன பண்ண, ஓபன் ஏரியால ஓகே, ஓபன் ஏரியால போறதை தவிர்ச்சதால குழந்தைகள் இடத்துல இருக்க நல்ல ஆரோக்கியமான உடல் நலத்தை பாதுகாத்தாங்க. அதே மாதிரி எதுல இருந்து அவங்க பிரிவென்ட் பண்ணாங்க, டயரியா. டயரியானா என்னன்னு சொல்லலாம், வெளியில ஓகே திறந்த வெளியில மலம் கழிப்பது மூலமா என்ன இருக்கு, டயரியா, வேற சில இன்ஃபெக்ஷன் வராம பாதுகாத்தாங்க. வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கேஸ் ஸ்டடி. இதுல இருந்து நீ என்ன கத்துக்கிட்ட, சிம்பிள் ஸ்டெப்ஸ் லைக் குட் சானிடேஷன் கேன் கிரேட்லி ரெடியூஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா சுகாதாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணாவே என்ன பண்ணலாம், இட் ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் தொற்றுநோய் வராம பாதுகாக்கலாம். ஃபைண்ட் அபவுட் சச் கம்யூனிட்டி கம்பைன்ஸ் ஹெல்ட் இன் யுவர் லொகேஷன். இதே மாதிரி துப்புரவு பிரச்சாரத்திலையும் நீங்க உங்க ஏரியாலையும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேர் இன் யுவர் கிளாஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் பியர்ஸ் அபவுட் தி இம்பாக்ட் ஆஃப் சச் இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி உங்க குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க ஏரியால அந்தந்த ஏரியால எப்படி துப்புரவு பிரச்சாரத்தை மக்களுக்கு கொண்டு போய் செல்றது அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ணலாம், யோசிச்சு முடிவெடுக்கலாம். அபிலிட்டி ஆஃப் த பாடி டு ஃபைட் டிசீசஸ். ஓகே, நம்ம பாடியிலே என்ன இருக்கும், நம்ம பாடியே என்ன இருக்கும், ஒரு திறமை, நம்ம பாடியே டிசீஸை எதிர்த்து போராடுற ஒரு குணம் உண்டு. யூ வுட் ஹவ் நோட்டீஸ் தட் சம் பீப்புள் கெட் சிக்ஸ் மோர் ஃப்ரீக்வென்ட்லி தேன் அதர்ஸ். ஓகே, சில பேரை நம்ம பார்த்திருக்கோம், என்ன இருக்கு, ஈஸியா என்ன ஆயிடுவாங்க, உடனடியா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. யாரு, மத்தவங்க கொஞ்சம் நல்லா இருந்தா கூட குயிக்கா மத்தவங்களை காட்டில என்ன இருக்கு, இமீடியட்டா உங்களுக்கு டிசீஸ் அஃபெக்ட் ஆகும். ஆல்தோ லிவிங் இன் சிமிலர் என்விரான்மெண்ட், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் என்ன இமீடியட்டா டிசீஸால அஃபெக்ட் ஆவாரு, ஆனா சிலர் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறது இல்ல. டூ யூ நோ வை? இது எதால தெரியுமா? த நேச்சுரல் அபிலிட்டி ஆஃப் அவர் பாடி டு ஃபைட் டிசீஸ் இஸ் நோன் அஸ் இம்யூனிட்டி. த நேச்சுரல் அபிலிட்டி ஆஃப் அவர் பாடி, நம்மளோட உடம்பு இயற்கையாவே நோயை எதிர்த்து போராடுற ஒரு குணம் இருக்கு, அதுக்கு பேரு தான் இம்யூனிட்டி. அதுக்கு பேரு தான் என்னன்னு சொல்ற, நம்ம இம்யூன். ஓகே, உடம்ப நோயை எதிர்த்து போராடுற அந்த குணத்துக்கு பேரு தான் இம்யூனிட்டி. அவர் பாடி ஹஸ் a special system called the immune system that help fight against diseases. நம்ம பாடியே என்ன பண்ணோம், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உள்ளுக்குள்ள டிசீஸ் உள்ள நுழைஞ்ச உடனே, டிசீஸ் காசிங் ஜெர்ம்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே அதை எதிர்த்து போராடும். அதுக்கு பேர் தான் இம்யூனிட்டி. You might have taken some drops or injection in your childhood to protect yourself from certain diseases. சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் எதுக்கு போடுவாங்க, இந்த வேக்சினேஷன், தடுப்பூசி நம்ம உடம்புல போட்டிருக்காங்க. அது எதுக்காக போடுவாங்கன்னா, என்ன பண்ண, முன்னாடியே டிசீஸ் வர்றதுக்கு, நோய் வர்றதுக்கு முன்னாடியே போறதுதான் தடுப்பூசி. சச் எதுக்காக, போலியோனா என்னன்னு சொல்ல, இளம்பிள்ளை வாதம். மீசல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, மீசல்ஸ் எந்த மாதிரி வருதுன்னா தட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மீசல்ஸ். அதே மாதிரி டெட்டனஸ் அப்படின்றது என்னன்னு சொன்னோம்னா, தசைகளை இருக்க செய்யற ஒரு வியாதி, ஒரு நோய், அதுதான் டெட்டனஸ் சொல்லுவோம். அண்ட் ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது மஞ்சள் காமாலை. இந்த நோய்களுக்காக என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலா சில தடுப்பூசிகள் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. தீஸ் ஆர் வேக்சின்ஸ் தட் ஹெல்ப் பிரிவென்ட் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை வைரஸஸ் அண்ட் பாக்டீரியா. இந்த மாதிரி தடுப்பூசிகள் என்ன பண்ணும், நம்ம உடம்புல என்ன பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நோய் வராம பாதுகாக்கும். A vaccine helps a body fight certain diseases by training the immune system to
recognize and attack harmful diseases. அப்ப இந்த தடுப்பூசி நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னா நோய் எதிர்த்து போராடும். ஓகே, நம்மளோட இம்யூனி சிஸ்டத்தை என்ன பண்ணும், கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நோயை எதிர்த்து, அதே மாதிரி நோய் எதிர்த்துனா என்ன இருக்கும், ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ்னா நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடும். அண்ட் ப்ரொவைடிங் வாட் இஸ் நோன் அஸ் அக்யூர்டு இம்யூனிட்டி, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடக்ஷன் டெவலப்டு ஆஃப்டர் எக்ஸ்போஷர் டு எ பேத்தோஜன் ஆர் எ வேக்சின். ஓகே, டெவலப்டு ஆஃப்டர் எ பேத்தோஜன் ஆர் எ வேக்சின். வேக்சின்ஸ் கேன் பி மேட் இன் டிஃபரெண்ட் வேஸ். வேக்சின்ஸ் அப்படின்றது என்ன, தடுப்பூசின்றது 2 முறையில என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃப்ரம் வீக்கெண்ட் ஆர் டெட் பேத்தோஜன்ஸ். ஓகே, அதே மாதிரி அதாவது நோயை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா ஆர் வைரஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றதுதான், உருவாக்குறது தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி பாக்டீரியா இல்ல வைரஸா இருக்கும் அப்படின்னா வீக்கெண்ட். ஓகே, வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்கும், அது கொஞ்சம் வீரியம் குறைஞ்சு இருக்கிறது. ரெண்டாவது டெட் பேத்தோஜன்ஸ். டெட் பேத்தோஜன்ஸ் தான் என்ன, இறந்த வைரஸ் அல்லது பாக்டீரியாக்கள் இருந்து எடுத்து, லைக் வைரஸஸ் ஆர் பாக்டீரியா ஃப்ரம் a inactive, that is inactive or harmless parts of the pathogens. Some newer vaccine instruct our body cells. சிலது என்ன பண்ணும், அந்த மாதிரி அதாவது வீரியம் குறைந்த பாக்டீரியா இல்ல வைரஸ்ல இருந்தோ இல்ல இறந்து போன பாக்டீரியா இல்ல வைரஸ்ல இருந்ததோ என்ன பண்ணுவாங்க, இந்த தடுப்பூசிகளை உருவாக்குறாங்க. டு மேக் a harmless part of the germ which our immune system that learns to fight. ஓகே, அந்த தடுப்பூசிகளை நம்ம உள்ள செலுத்தும் போதுதான் நம்மளோட பாடி இயற்கையாக என்ன பண்ணும், நோயை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் a tetanus shot. ஃபார் எக்ஸாம்பிள் a tetanus shot. டெட்டனஸ்னா இப்பதான் சொன்னோம் இல்லையா, தசைகளை இறுக்கி ஓகே உருவாக்கக்கூடிய, தசைகளை இறுக்கம் செய்யற ஒரு நோய், இருக்க செய்யும் தசைகளை இருக்க செய்யற ஒரு நோய் தான் என்னன்னு சொல்லுவோம், டெட்டனஸ். ஆஃபன் given after a injury protects against infection by a tetanus causing bacteria. It contains inactivated bacterial toxins that help immune system developing protection without causing the disease. ஓகே, இந்த டெட்டனஸ் ஓகே தசைகளை இருக செய்யும் ஒரு நோய் தான் என்னன்னு சொல்லுவோம், டெட்டனஸ். அது கூட என்ன பண்ணுவோம், இந்த டெட்டனஸ் காசிங் பாக்டீரியாவை உள்ளுக்குள்ள அனுப்பி ஓகே அதை என்ன பண்ணுவோம், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறாங்க. எட்வர்ட் ஜென்னர் அண்ட் த ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். நமக்கே தெரியும் எட்வர்ட் ஜென்னர் ஃபர்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்றது சின்னமைன்னு சொல்லலாம் இல்ல பெரியமைன்னு சொல்லலாம். ஓகே, எட்வர்ட் ஜென்னரும் அவரோட ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தடுப்பூசி. ஸ்மால் பாக்ஸ் வாஸ் a deadly disease that caused blisters and killed millions. ஸ்மால் பாக்ஸ் ஓகே நம்ம முன்னொரு காலத்துல, நம்ம பழைய காலத்துல, அந்த காலத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்மால் பாக்ஸ் பெரியமை தான் பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. ஓகே, இது என்ன டெட்லி டிசீஸ், அது வந்தாவே என்ன ஆகும், மக்கள் இறந்துடுவாங்க அப்படின்றது இருந்தது. அது என்ன பண்ண, யூஸ்வலா இட் காஸ்ட் பிளிஸ்டர்ஸ்னா கொப்பளங்களை உருவாக்கும். அண்ட் கில்டு மில்லியன்ஸ். ஓகே, மில்லியன் ஓகே லட்சக்கணக்கான பேர் என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. எதால, இந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியமையால. எ மைல்டர் டிசீஸ் கால்டு கவு பாக்ஸ் சீன் இன் கவுஸ். அதே மாதிரி கவுக்குலயும் என்ன இருக்கும், அந்த மாட்டம்மை அப்படின்னு சொல்லுவோம். கவுக்குலயும் என்ன, கவு மாடுகளுக்கும் இந்த மாதிரி அம்மை வரும். அதுதான் என்னன்னு சொல்றோம், கவு பாக்ஸ் எங்க இருக்கும், கவுல இருக்கும். குட் ஆல்சோ இன்ஃபெக்ட் ஹியூமன்ஸ். அது கவுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, கவுஸுக்கு மட்டும் அஃபெக்ட், மாடுகளுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, மனிதர்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். இந்த லேட் இன் 1700s English doctor Edward Jenner discovered that people who had cowpox did not get smallpox. ஓகே, அப்ப ஈஸியா என்ன, ஏன்னா மனிதர்களுக்கும் மாடுகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு இல்லையா. இப்ப பால்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாடுகளோட அந்த இது இருக்கு இல்லையா, காம்புகள்ல இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கொப்பளம் தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம மாட்டம்மைன்னு சொல்லுவோம். அப்ப பால் கறக்கும் போது யூஸ்வலா என்ன ஆகும், அந்த பால் கறருக்கும் அந்த மாடுகள்ல இருந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப அது என்ன ஆகும், இப்ப ஜென்னர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி கவு பாக்ஸால அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு எது அஃபெக்ட் ஆகாது, ஸ்மால் பாக்ஸ் அஃபெக்ட் ஆகாது. This led to the invention of the first vaccine and help protect people from smallpox. ஓகே, இதுல இருந்து தான் அவர் ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிக்க ஸ்மால் பாக்ஸுக்கான வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிறது அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவர் சயின்டிபிக் ஹெரிட்டேஜ். ஓகே, நம்மளோட அறிவியல் பாரம்பரியம். லாங் பிஃபோர் மாடர்ன் வேக்சின், இந்தியா had a traditional method called variolation to protect against smallpox. ஓகே, முன்னாடி எல்லாம் மாடர்ன் வேக்சினேஷன்ல வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு பாரம்பரிய முறை இருந்தது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்ல, வேரியுலேஷன் டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ். ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் எதால இறந்தாங்க, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பெரியம்மை நோயால இறக்கும் போது என்ன பண்ணாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மெடிசன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அது எது ட்ரெடிஷனல் மெத்தட் கால்டு வேரியலேஷன் டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் ஸ்மால் பாக்ஸ். இட் இன்வால்வ் யூசிங் எ மெட்டீரியல் ஃப்ரம் எ ஸ்மால் பாக்ஸ் சோர் டு ஸ்கிராச் த ஸ்கின். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலி இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்களோட அந்த பிளிஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, பிளிஸ்டர்ஸ் கொப்பளத்துல இருந்து ஓகே ஒரு பார்ட்டை வெட்டி எடுத்து, ஒரு பார்ட்டை எடுத்து ஸ்கிராச் பண்ணி எடுத்து அதை உலர்த்தி பொடியாக்கி அதை என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறவங்க உடம்புல செலுத்தி அவங்க உடம்புல என்ன பண்ணணும், நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை உருவாக்குனாங்க. இட் இன்வால்வ் யூசிங் எ மெட்டீரியல் ஃப்ரம் எ ஸ்மால் பாக்ஸ் சோர் டு ஸ்கிராச் த
medicine and create a mild infection and build immunity. People who performed these practices were known as Ticadus. அவங்களுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், Ticadus அப்படின்னு சொல்லுவோம். Think like a scientist observation. Okay, அது மூலமா என்ன கவனிக்கிறோம். Jenner observed that milkmaids who had cowpox did not catch smallpox, likely because the two viruses are related. Jenner என்ன கவனிச்சார் அப்படின்னா, milkmaid யாருன்னா பால்காரர்கள். ஓகே, மாடுகள்ல இருந்து பால் கறக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் milkmaid சொல்லுவோம். அவங்களுக்கு who had cowpox did not catch a smallpox. ஓகே, அவங்களுக்கு ஈஸியா என்ன ஆயிடும், அந்த cowpox அஃபெக்ட் பண்ணும். அவங்களுக்கு எது அஃபெக்ட் ஆகாது, smallpox அஃபெக்ட் ஆகுது. ஆல்ரெடி cowpox ஆல அஃபெக்ட் பண்ணவங்க மாடுகளுக்கு இருக்கக்கூடிய அம்மை நோய் தான் என்னன்னு நம்ம கவுபாக்ஸ், அது மனிதர்களுக்கு ஈஸியா பரவுது. அப்ப அந்த கவுபாக்ஸால அஃபெக்ட் பண்ணவங்க மனிதர்களுக்கு கூட என்ன ஆகுது, ஸ்மால் பாக்ஸ் அஃபெக்ட் ஆகாது. லைக்லி பிகாஸ் த டூ வைரஸஸ், ஏன்னா அங்க என்ன இருக்கு, ரெண்டு வைரஸஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஹைபோதிசிஸ். ஓகே, கண்டென்ட் இந்த பஸ் ஆஃப் கவுபாக்ஸ் பிளிஸ்டர்ஸ் ப்ரொடெக்டட் பீப்புள் ஃப்ரம் ஸ்மால் பாக்ஸ். ஓகே, அந்த கவுபாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கொப்புளத்துல இருந்து வரக்கூடிய சீழ் எதை ப்ரொடெக்ட் பண்ணதா, ஸ்மால் பாக்ஸ் வராம அவங்கள தடுக்குது. எக்ஸ்பெரிமெண்டேஷன். ஓகே, அவரோட ஆய்வு. He tested this by injecting cowpox sap into a boy who later showed no illness when exposed to a smallpox. ஓகே, அத என்ன பண்ணாரு, ஒரு பையனுக்கு என்ன பண்ணாரு, ஒரு பாய்க்கு செலுத்தினாரு. It tested by injecting cowpox sap. கவுபாக்ஸோட அந்த மாடுகள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கொப்புளத்தோட சீழ் எடுத்து ஒரு பையனுக்கு அனுப்பும் போது அவனுக்கு என்ன வரல, ஸ்மால் பாக்ஸ் என்ற டிசீஸ் அவனுக்கு வரல அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ரிசல்ட்ஸ். He found that people who are infected with the cowpox sap are now resistant to smallpox. அப்ப கவுபாக்ஸால அஃபெக்ட் பண்ணவங்க, மாட்டோட அம்மையால அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு என்ன ஆகுது, ஈஸியா அவங்களுக்காவே என்ன இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா உருவாகி அவங்களுக்கு என்ன இருக்கு, பெரிய அம்மையால அவங்க பாதிக்கப்படல. அப்ளிகேஷன். மாஸ் வேக்சினேஷன் எவென்ச்சுவலி ஹெல்ப்ட் எராடிகேட் ஸ்மால் பாக்ஸ் வேர்ல்ட் வைட். இதே மாதிரி பெரிய அளவில் அந்த தடுப்பூசி முறைகளை தான் என்ன இது உலகத்துல இருக்கு, வேர்ல்டு வைட் இந்த டிசீஸ் பெரிய அச்சுறுத்தலா இருந்தது. அப்ப இந்த மாதிரி தடுப்பூசிகள் மூலமா ஃபுல்லாவே என்ன பண்ணாங்க, அதை எராடிகேட் பண்ணிட்டாங்க. எராடிகேட்னா இனிமேல் வராத அளவுக்கு அதான் என்ன பண்ணாங்க, பெரியம்மை வராம தடுத்தாங்க. நெக்ஸ்ட், வேக்சின்ஸ் ஆர் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு ப்ரொடெக்ட் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜஸ். ஓகே, தடுப்பூசி அப்படின்றது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, இதுதான் என்னது, ஒரு எஃபெக்டிவான வே டு ப்ரொடெக்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ் ஃப்ரம் இன்ஃபேக்ட் டு த எல்டர்லி. ஓகே, சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தைகள் பெரியவங்களை வரைக்கும் என்ன வரும், தடுப்பூசி அப்படின்றது நிறைய டிசீஸ் வராம பாதுகாக்குது. அகைன்ஸ்ட் மெனி சீரியஸ் டிசீசஸ். தே ஹெல்ப் பிரிவென்ட் இல்னஸ், ரெடியூஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். அது என்ன வருது, இன்ஃபெக்ஷன் வராம, தொற்று வராம பாதுகாக்குது. அண்ட் சேவ் மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் ஓகே, லட்சக்கணக்கான மக்களை பாதுகாக்கிறது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் வேக்சின்ஸ் ஆர் பிரிவென்டிவ் நாட் கியூரேட்டிவ். ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், தடுப்பூசி அப்படின்றது ஒரு தடுப்பு முறை தான். ஓகே, தடுப்பூசி அப்படின்னு நோய் வராம தடுக்கிறது தான். ஆனா அது என்ன பண்ணாது, கியூர் பண்ணாது, குணமடைய வைக்காது. தே கேன் ஹெல்ப் மினிமைஸ் சீரியஸ் டிசீசஸ் பிஃபோர் த ஹேப்பன். அது நடக்கிறது, டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் எது, தடுப்பூசி. பட் டூ நாட் ட்ரீட் தெம் ஒன்ஸ் சம்ஒன் இஸ் ஆல்ரெடி சிக். சம் பீப்புள் மே ஃபியர் ஆர் டவுட் வேக்சின், பட் சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் கேர்ஃபுல்லி டெஸ்ட் தெம் ஃபார் சேஃப்டி. சில பேர் தடுப்பூசினாவே என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. இப்ப கூட கோவிடால தடுப்பூசி போடுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பயந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, போட்டுக்கிட்டாங்க. So getting vaccinated not only protects you but also the people around you. Okay, தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலமாக நம்மள மட்டும் பாதுகாக்கிறதுல நம்ம சுத்தி இருக்கிற மக்களையும் நம்ம பாதுகாக்கணும். Ever heard of ஓகே இந்தியாஸ் ரோல் இன் வேக்சினேஷன் ப்ரொடக்ஷன். ஓகே, இந்தியாவோட ரோல். ஓகே, தடுப்பூசி உற்பத்தியில இந்தியாவோட பங்கு. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசர்ஸ். இந்தியா வந்து என்ன இருக்கும், இந்தியாவிலேயே ஓகே தடுப்பூசிகளை ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியா ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் வேக்சின் ப்ரொடியூசர். அதே மாதிரி இந்த கோவிட் காலத்துல கூட நம்ம நாடுகள்ல இருந்து நிறைய தடுப்பூசிகள் என்ன பண்ணாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. இட் மேனுஃபேக்சர் வேக்சின்ஸ் ஆன் எ மாசிவ் ஸ்கேல் அண்ட் சப்ளைஸ் தெம் டு மெனி கண்ட்ரீஸ். அதே மாதிரி நிறைய நாடுகளுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க சப்ளை பண்ணாங்க. இந்தியன் வேக்சின் கம்பெனிஸ் பிளேட் எ கீ ரோல் டூரிங் COVID-19 pandemic and continue to support global health efforts. ஓகே, நிறைய இங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின் நிறைய உலக அளவுல COVID-19 என்ன பண்ணாங்க, அவங்க சப்ளை பண்ணாங்க. Be a scientist. Okay, அறிவியல் அறிஞராக இரு. Okay, Dr. Maharaj Kishan Bhan was well-known Indian doctor and scientist. Maharaj Kishan Bhan அவர் என்ன அர்த்தம், இந்தியாவோட well-known டாக்டர். அதே மாதிரி அவர் ஒரு அறிவியல் அறிஞர். As a secretary of the Department of Biotechnology, அவர் என்ன ஒரு செயலாளராக இருந்தாலும் ஏதோட பயோடெக்னாலஜி பிரிவில். He helped to promote science and innovative in India. He played a key role in developing that is rotavirus vaccine which protects children from the diarrhea. Okay, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய
குழந்தைகளுக்கு வரக்கூடிய ரோட்டோ வைரஸ் அப்படி தாக்குதல இருந்து. ரோட்டோ வைரஸ்னா என்னன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் டயரியா, அந்த வைரஸ் மூலமா கண்டினியூஸ் டயரியா வரும். He believed using research to create affordable healthcare and made a difference in India's health and biotechnology sector. Okay, biotechnology sectorல அவரோட பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. Next 3.51 treatment of diseases. Okay, எப்படி நம்மள வியாதிகளை என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் குணப்படுத்துறது. ஓகே, the immune system failed to protect us against an infection diseases, we fall ill. ஓகே, நம்மளோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மை குறைஞ்சா நம்மளால ஈஸியா என்ன ஆகும், இன்ஃபெக்ட் ஆயிடும் நம்மளோட பாடி. அப்ப என்ன ஆகும், ஈஸியா நம்ம என்ன பண்ணிடும், we fall ill. ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இல்லைன்னும் போது ஈஸியா நம்ம நோய்களோட தாக்குதலுக்கு உள்ளாயிடுவோம். அப்ப என்ன பண்ணோம், நம்ம உடனே டாக்டரை போய் பார்ப்போம். the doctor may give us medicines are called antibiotic. அவர் என்ன பண்ணாரு, இமீடியட்டா நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாரு. ஓகே, நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய மெடிசன்ஸ்க்கு பேரு தான் என்னன்னு சொல்ல நம்ம ஆன்டிபயோட்டிக். நுண்ணுயிரோட எதிர்ப்பு சக்தி, ஓகே, நுண்ணுயிரோட எதிர்ப்பிகள் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக். which kill the bacteria that I may caused the disease. அது என்ன பண்ணும், பாக்டீரியா நம்ம உடலுக்குள்ள போகக்கூடிய அந்த பாக்டீரியாஸ என்ன பண்ணும், கில் பண்ணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். antibiotics work only against the bacterial infection because they target parts of the bacterial cells. antibiotics, ஓகே, நுண்ணுயிரிகள், ஓகே, நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது எதை மட்டும் தான் பண்ணும், நம்மள உடம்புல பாக்டீரியா மூலம் ஏற்படக்கூடிய, ஓகே, பாக்டீரியா மூலம் ஏற்படக்கூடிய டிசீஸை மட்டும் கியூர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டிபயோட்டிக். The treatment from human or any animal cells, they do not work against viruses or diseases caused by protozoa. அப்ப இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்க்கிற சக்தி மட்டும்தான் எதுக்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் உண்டு. ஆனா வைரஸ் மூலமா ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் புரோட்டோசோவா மூலமா ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. Think like a scientist. ஓகே, அறிவியல் அறிஞரா நினைப்போம். டிஸ்கவரி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பென்சிலின். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஓகே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்டிபயோட்டிக் எதுனா பென்சிலின். பென்சிலின் வாஸ் டிஸ்கவர்ட் பை 1928 பை அலெக்சாண்டர் ஃபிளமிங். இது இருக்கார்ல, இவர் தான் அலெக்சாண்டர் ஃபிளமிங்ன்றதால ஃபர்ஸ்ட் என்னது ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சது. பாக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரம் லண்டன். லண்டன்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாலஜிஸ்ட், பாக்டீரியாஸை பத்தி படிக்கிற ஒரு பேர் தான் பாக்டீரியாலஜிஸ்ட். While studying harmful bacteria, he noticed that a mold on a discarded petri dish stopped the bacteria from growing. He realized the mold released a substance that killed in bacteria. This chance discovery led to the discovery of penicillin, the first antibiotic used to treat bacterial infection. First antibiotic அவரை யாரு, டாக்டர் அலெக்சாண்டர் ஃபிளமிங் தான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சாரு. Though antibiotics are effective in protecting against bacterial infection that have saved millions of lives. Okay, though antibiotics are effective in protecting against bacterial infection, இந்த ஆன்டிபயோட்டிக் எது அந்த பாக்டீரியாஸ் மூலமா ஏற்படக்கூடிய தொற்றுகளை பாதுகாத்து several saved, யார ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை பாதுகாத்தது. ஓகே, their indiscriminate use to let decline in their effectiveness. Nowadays there are the news headlines about antibiotic resistance, a phenomenon where bacteria that were killed by given antibiotic found to survive multiply despite treatment with their antibiotic. ஓகே, இப்ப நிறைய இந்த ஆன்டிபயோட்டிக்கை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். இப்ப டாக்டர் கிட்ட போனாவே என்னன்னு சொல்றாங்க, நிறைய டிசீஸை கில் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் என்னது இது ஆன்டிபயோட்டிக். பாக்டீரியல் மூலமா ஏற்படக்கூடிய நோய் கிருமிகளை எதிர்த்து போராடுறதுதான் எதிர்த்து சொல்லுவது இந்த ஆன்டிபயோட்டிக். Though antibiotics are effective in protecting us against bacterial infections and saved millions of lives since their discovery, the indiscriminate use has led to decline in their effectiveness. Okay, though antibiotics அப்படின்றத என்னன்னு சொல்லணும், நோய் எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா. இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும், நம்ம உடம்புக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடி நம்மளோட லைஃபை சேவ் பண்ணும். Nowadays there are new headlines about antibiotic resistance. Antibiotic resistance அப்படின்றது என்னன்னா, நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன பண்ணும், ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய தன்மையிலே பெறுவது தான் என்னன்னு சொல்ல நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். A phenomenon where bacteria was either killed by even antibiotic or found in survive and multiply despite treatment that in antibiotic. This makes okay how antibiotic resistance spread in the community. Antibiotic resistance இப்பதான் பார்த்தோம். அது என்ன பண்ணும், நோய் தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை என்ன பண்ணும், அதை எதிர்க்கிற தன்மையை பெறும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். டேக்கிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் when they are not required. ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன பண்ணும், நமக்கு தேவையில்லாத போது ஓகே நம்ம எடுத்தோம்னா என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும். டெவலப்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த பாக்டீரியல் இன் அனிமல்ஸ். ஓகே, அனிமல்ஸ்ல எப்படி அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்துது, அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ்ல ஓகே ஆன்டிபயோட்டிக் எப்படி ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே,
ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ், நோய் தொற்றக்கூடிய பாக்டீரியாக்கள் எப்படி மனிதர்களுக்கு பரவுது? ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ் மூலமா, ஓகே, ஸ்ப்ரெட் த்ரூ சாயில் இன் எ கிராப், ஃபீல்டு, மேன்யூர் அண்ட் அனிமல் ஃபேசஸ். விலங்குகளோட கழிவுகள் இருந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு போகுது? மண்ணுக்கு போய் உரத்துல இருந்தோ, ஓகே, அது எருவா மாறக்கூடிய உரத்துல இருந்தோ அனிமலோட கழிவுகள், அதே மாதிரி என்னன்னு சொல்ற அனிமலோட ஃபேசஸ், மேன்யூர், உரத்துல இருந்து அது டைரக்டா மண்ணுக்கு போகுது. மண்ணுல இருந்து எதுக்கு வருது? செடிகளுக்கு வருது. செடிகள் தான் எது வரும்னு சொல்லுவோம்? கிராப். கிராப்னா என்ன? பெரிய அளவில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கிராப்ஸ் சொல்லுவோம். அவு ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா ஸ்ப்ரெட் த்ரூ பிளான்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இதுக்கு வருது. எதுக்கு? கிராப்க்கு வருது. கிராப்ல இருந்து என்ன எதுக்கு போகுது அது? ஓகே, மனிதர்கள் கிட்ட போகுது. அதே மாதிரி டைரக்டா விலங்குன்னு பெறக்கூடிய பொருட்கள் இருந்து பட்டர், மில்க், இன்னொன்னு எக், இது மூலமா டைரக்டா எக்ஸ்போஷர் த்ரூ அனிமல் ப்ராடக்ட்ஸ் டைரக்டா நம்ம எடுத்துக்கு மூலமா மனிதர்களுக்கு இந்த பாக்டீரியல் ரெசிஸ்டன்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி இப்ப ஆரோக்கியமான இருக்க ஒருத்தர் என்ன பண்ணாரு? அஃபெக்ட் ஆகிறாரு பாக்டீரியாவால. அவர் என்ன ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க. ஓகே, மே ஹாவ் சீரியஸ் இல்னர் அண்ட் கெட்ஸ் கியூர் அட் ஏ ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட்ஸ் கேர் அட் ஏ ஹாஸ்பிட்டல். ஓகே, அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸ்ப்ரெட் டைரக்ட்லி டு அதர் பேஷண்ட்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி. அவங்களுக்கு என்ன ஆகுது? டைரக்டா அவர்கிட்ட இருந்து, ஓகே, அவர்கிட்ட இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கோ, ஓகே, பக்கத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கோ ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் இன் ஹாஸ்பிட்டல் த்ரூ டர்ட்டி சர்ஃபேஸ். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டர்ட்டியான இடத்துல இருந்து அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. பேஷண்ட்ஸ் கோ ஹோம், அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல இருந்து வீட்டுக்கு போறது மூலமா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகுது? அது தட் ஸ்ப்ரெட் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா டு கம்யூனிட்டிக்கு அது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ப்ரெட் இந்த கம்யூனிட்டி அப்படின்ற டாபிக்ல கொடுத்துருக்காங்க. That is activity 3.7. let us infer அப்படின்ற டாபிக்ல ஸ்டடி ஃபார் இன்ஃபோகிராஃபிக். இன்ஃபோகிராஃபிக்னா ஒரு இல்லை, இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறோம்? ஒரு கிராஃப் மூலமா லேர்ன் பண்றது தான் இன்ஃபோகிராஃபிக். ஸ்டடி த இன்ஃபோகிராஃபிக் given in table 3.5b. how do you think the antibiotic resistance has been developed in bacterial pathogens? இந்த antibiotic resistance எப்படி டெவலப் ஆகுது? what precautions may be taken to reduce antibacterial resistance? ஓகே, எந்த மாதிரி precautions நம்ம எடுத்துக்கணும்? ஓகே, to take the problem of antibiotic, to tackle the problem of antibiotic resistance, இந்த antibiotic நோய் தொற்று, ஓகே, antibiotic resistance என்ன பண்ணணும்? டேக்கிள் பண்ணணும்னா, இந்த பிரச்சனையை தீர்வு செய்ய, இந்த பிரச்சனையை வராம தடுக்கணும்னா we must use antibiotic wisely only when prescribed by a doctor. யார்? டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம எதை எடுத்துக்கணும்? ஆன்டிபயோட்டிக்கை எடுத்துக்கணும். வித்வுட் டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணக்கூடாது? we must not take any medicines. okay, so we must use antibiotic wisely only when prescribed by a doctor in the correct dose and for the right duration. அதே மாதிரி தேவையான போது மட்டும், இப்போ 2 நாள்னா 2 நாள், 3 நாள்னா 3 நாள், அவ்வளவுதான் எடுத்துக்கணும். ஓகே, கரெக்ட் டோசேஜ், ஒரு டேப்லெட்னா ஒரு டேப்லெட், ஆஃப் டேப்லெட்னா ஆஃப் டேப்லெட், அந்த மாதிரி மட்டும் தான், அதுவும் டாக்டர்ஸோட பிரெஸ்கிரிப்ஷனோட தான் நம்ம எடுத்துக்கணும். அவாய்டிங் unnecessary use help prevent the risk of resistant bacteria and keep antibiotic effective for future generation. Traditional medicine system like Ayurveda, Siddha and Unani has been used in India for many years to manage common health problems. இது மட்டும் இல்லாம பாரம்பரிய மருத்துவம் எதுன்னு சொல்லுவோம்? ஆயுர்வேதம் சொல்றோம், சித்தா சொல்லுவோம், யுனானி, இது கூட என்ன ஆகுது? நிறைய நோய்களை நம்ம நோய் வராம நம்மள பாதுகாக்குது. ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் என்ன பண்ணுது? பாதுகாக்குது. they use natural substance. எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பண்ணுவது? இயற்கையான தாவரத்திலிருந்து, ஓகே, எடுக்கக்கூடியது என்ன இருக்கும்? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி. they use like herbs, oils and then minerals for managing illness and promoting recovery. okay, minerals for managing illness and promoting recovery. இது கூட நம்ம பாரம்பரிய முறையை கூட பயன்படுத்தலாம். ஓகே, நோய்களுக்கான நோயை எதிர்ப்பதற்கு நம்மளுடைய பாரம்பரிய முறைகளான ஆயுர்வேதா, சித்தா, யுனானியை நம்ம யூஸ் பண்ணலாம். to focus on health, lifestyle and balanced diet. while these steps can help some conditions, they are useful for everyday well-being. they may not be effective for all the diseases. என்னதான் நம்ம மருந்து உணவு உட்கொண்டா கூட, ஓகே, நம்மளுடைய முறை அதுவும் இல்லாம நம்மளோட டயட், ஓகே, சரிவிகித உணவு சாப்பிட்ட மூலமா தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இங்க ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா a few microbes develop resistant to antibiotics. ஓகே, a few microbes அப்படின்னா மைக்ரோப்ஸ்னா நம் கண்ணால் பார்க்க கூடாத நுண்ணுயிர்கள், கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணுயிர்களை தான் என்னன்னு சொல்லுவோம்? மைக்ரோப்ஸ். டெவலப் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக். அது எப்படி ஆன்டிபயோட்டிக் உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது? when antibiotics kill bacteria causing illness. ஓகே, நம்ம சாப்பிட்ற மெடிசன் ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது அது என்ன பண்ணும்? பாக்டீரியாவை கில் பண்ணும். they also kill, சில டைம்ல நல்ல பாக்டீரியாஸையும் அது கில் பண்ணும். protecting the
பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன், நம்மளோட உடம்புல நோய் தொற்று ஏற்படாம பாதுகாக்கும். த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா க்ரோ அண்ட் டேக் ஓவர். இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகும், நல்ல பாக்டீரியாவை சாவடிக்கும் போது உள்ளுக்குள்ள போற அந்த நோய் தொற்று உருவாக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் என்ன ஆகுது, அதிகமாகுது. செம் பாக்டீரியா டிரான்ஸ்பர் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் டு அதர் பாக்டீரியா காசிங் மோர் ப்ராப்ளம். சில இடத்துல என்ன ஆகும், இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், மற்ற பாக்டீரியாவுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி மோர் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். ஐ நீட் ஆன்டிபயோட்டிக் ஃபார் மை மதர். உடனே ஒருத்தர் வந்து அவர் கடையில போய் மருந்து கடையில போயிட்டு கேட்கிறாரு, எனக்கு எங்க அம்மாவுக்காக ஆன்டிபயோட்டிக் வேணும். ஷி ஹாஸ் ஏ சோர் த்ரோட் அண்ட் ஃபீவர். அவங்களுக்கு என்ன இருக்கு, தொண்டை புண்ணா இருக்கு, அதே சமயத்தில் அவங்களுக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஃபார்மசியில் கேட்குறாரு மருந்து கடையில். யூ மஸ்ட் கெட் ஏ ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் ஏ டாக்டர். ஏன்னா ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க இல்லையா, அதை என்ன பண்ணுறாரு, உடனே சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும், டாக்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும், ப்ரிஸ்கிரிப்ஷன் அவர் எழுதி கொடுக்குறாரு இல்லையா, அது வேணும்னு சொல்கிறாங்க. ஆர் யூ கிவிங் மெடிசன்ஸ் டு யுவர் கேட்டில்ஸ், ஆர் யூ கிவிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு யுவர் கேட்டில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டில்னா எதுன்னு சொல்லணும், கால்நடைகள். நீங்கள் ஆனால் கால்நடைகளுக்கு கொடுப்பீங்களா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. உடனே நோ, ஐ எம் நாட் யூசிங் எனி ஆன்டிபயோட்டிக்ஸ். நான் எந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸும் யூஸ் பண்ணுறது இல்லை. No, we do not antibiotic injection to your cattle. ஆனா என்ன பண்ணக்கூடாது, no, don't give any antibiotic injection. அதே மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, கால்நடைகளுக்கு கூட, நம்ம செல்லமா வளர்க்க வீட்டில் வளர்க்குற டொமஸ்டிக் அனிமல்ஸ் எதுன்னு சொல்ல, மாடுகளுக்கு கூட என்ன கொடுக்கக்கூடாது, ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷனை கொடுக்கக்கூடாது. இட் வில் டெவலப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதர்வைஸ். அது என்ன பண்ணும், சில சமயத்தில் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னு இந்த பிக்சர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியா அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்ற டாபிக். Therapies for non-communicable diseases focus on managing symptoms and improving quality of life through medication. Okay, non-communicable தொற்றாத therapies. Okay, தொற்றாத நோய்களுக்கான முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரணும், மெடிகேஷன், அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்களோட வாழ்க்கை முறை, அதே மாதிரி ரீஹபிலேஷன், அவங்களோட மறுவாழ்வுக்கான சில விதமான வாழ்க்கை முறைகளை உருவாக்கிக்கணும். ஏர்லி டயக்னஸ்னா முன்னாடியே நோய் வந்து ஒரு 10 நாள் பொறுத்து போறதை விட முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், நோயை கண்டுபிடிக்கக்கூடியது. அண்ட் கண்டினியூஸ் கேர் ஆர் த கீ கண்ட்ரோல் டு டிசீஸ் ப்ராக்ரஷன் அண்ட் ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன். நோய் வர்றதை நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடியே தடுக்கலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.